நம்ம ஜெபம் பண்ணி இந்த நாளுக்குடைய காரியங்களை ஆரம்பிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, கிருபையுள்ள தேவனை நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிற மகத்துவமான பிரபுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் நீர் கிருபை உள்ளவராய் இருக்கிறீர். எங்கள் மேல் உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் எங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை நீர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறீர். உம்முடைய கிருபைகள் மகா பெரியதாக இருக்கிறது. உம்முடைய இரக்கங்கள் மிகவும் மிகவும் அதிசயமானதாக இருக்கிறது. இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல மாதங்கள் கழித்து நாங்கள் மீண்டும் சேரவும், உம்முடைய காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளவும் இந்த நாளிலே கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நியமித்த நாள், ஆகவே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய கிருபையும் ஆளுகையும் முழுமையாக உடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கட்டும். உடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப மாதம் கழிச்சு, இந்த வருஷத்துல தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன், ரொம்ப மாதம் கழிச்சு நம்ம திருப்பியும் நம்ம டொமினியன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். போன வருஷம் நம்ம ஆரம்பித்தது டொமினியன் சீரீஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு 10th செஷன். ஏற்கனவே நம்ம 9 செஷன் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு லைட்டாக ரொம்ப நாள் ஆனதுனால அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுட்டு கர்த்தருடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பிஃபோர் கோயிங் எனி ஃபர்தர், ஆண்டவர் இந்த நாளுக்காக விசேஷமான ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திஸ் இஸ் அ வேர்ட் ஃபார் யூ டுடே. இந்த நாளுக்காக கர்த்தர் நியமித்து கொடுத்த வார்த்தைகள். சில வசனங்கள் வாசித்து நம்ம இந்தியக்குள்ள காரியங்களை பார்க்க போவோம். யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியை பலன் தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழி தோண்டும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, சம்திங் லைக் இட் ஹாஸ் நெவர் ஹேப்பன். இட் ஹாஸ் நெவர் ஹேப்பன். இந்த வார்த்தை நேற்றுலேருந்து ரிங்காரம் ஆகிட்டே இருந்தது. 2-3 சம்பவங்கள் மூலமாக அது கன்ஃபர்மேஷன் ஆகி இந்த வார்த்தைகள் ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலங்களில் சொல்கிறாங்க. இட் ஹாஸ், உங்கள் லைஃப் நல்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சம்திங் இட் ஹாஸ் நெவர் ஹேப்பன். ஏற்கனவே இதுவரை நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பவர்ஃபுல் ரெஸ்டோரேஷன் இஸ் தேர். இந்த நாட்களில் ஆண்டவர் திருப்பி அவ்வளோத்தையும் திருப்பி கட்ட போகிறாங்க, திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வர போகிறாங்க. அதனால் நடக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி உண்டாயிருக்க போகுது, வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாயிருக்க போகுது, விருட்சங்கள் காய்கள் காய்க்க போகுது, அத்தி மரத்தில் பலன் தரப்போகுது. இந்த வசனம் ஒரு அழகான வசனம். கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கலிகுரத்திலையும் கொடுத்துட்டு முன்மாரியை கொடுத்து பின்மாரியும் ஒரே டைமில் கொடுப்பாங்க. அதாவது முன்மாரி பின்மாரி ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது அப்படின்னா, த ஃபார்மர் ரெயின் அண்ட் த லேட்டர் ரெயின் இன் த ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஃபார்மர் ரெயின் அப்படின்னா விளைச்சலுக்கு முன்பதாக வருகிற மழை, அதுக்கப்புறம் விளைச்சலுக்கு பின்பதாக வருகிற மழை, ரெண்டுக்கும் கேப் இருக்கும். ரெண்டும் ஒரே நேரத்தில் வருகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஃபார்மர் ரெயின் அந்த லேட்டர் ரெயின் அட் ஒன் செகண்ட், அட் ஒன் மோமெண்ட், ரெண்டும் சேர்த்து வருகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சியினால ஆண்டவர் நிரப்புறாங்க. களங்கள் தானியத்தினாலும் ஆலைகள் திராட்சை ரசம் எண்ணெயினாலும் வழிந்தோடும். சம்திங் that will be full, you will be full and will be overflowing. அப்படியே வழிந்து ஓடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நடப்பாங்க. something it has never happened, as if it has never happened. அது நடக்காத மாதிரி இருக்கிறது போல ஒரு புது ரெஸ்டோரேஷன், புது வகையான வாழ்க்கை வழிகள் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு இது பண்ணிக்கிறாங்க. 25 வசனம் ரொம்ப அழகான வசனம். God is going to restore the years that you have lost. இழந்த ஆண்டுகளின் விளைவை ஆண்டவர் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதை குறித்து நம்ம கற்றுருக்கோம். என்னெல்லாம் இருக்குன்னா, பெரிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பட்சித்த வருஷங்கள், இயர்ஸ், வருஷங்கள், நாட் மந்த்ஸ், நாட் டேஸ், பட் இயர்ஸ். அரியரோட சேர்த்து திருப்பியும் மொத்தமா ஆண்டவர் இது பண்ணுவாங்க. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் ஸ்தோத்திரிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. மை பீப்புள் ஷால் நெவர் பி அஷேம்ட். இந்த காலங்களில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடிச்சு கொண்டு ஆண்டருடைய காரியங்களில் இன்னும் நீங்கள் தைரியமாக போகும்படியாக
நான் உங்களை கேட்டுக்கிறேன். சார், நம்ம நம்முடைய கிளாஸ்க்குள்ளே போவோம். டொமினியன் கிளாஸ். நம்ம வந்து டொமினியன் பற்றி நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் உங்களுடைய நோட்ஸில் பழைய பேஜஸ்க்குள்ளே நம்ம போய் சில காரியங்கள் நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு அண்ட் தென் வி வில் மூவ் ஃபார்வர்ட். சில காரியங்கள் பேஸாக நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம அதிலேருந்து நம்ம வந்து மூவ் பண்ணோம். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் இன் அ ஃபாலன் ஸ்டேட். நம்ம இருந்துட்டு இருக்கிற நிலை வந்து ஆக்சுவலாக இட் இஸ் இந்த ஃபாலன் ஸ்டேட். விழுந்து போன ஒரு தன்மையில் நம்ம வந்து இருக்கிறோம். இது வந்து வேதாகமத்தின் பிரகாரமாக, பைபிள் பிரகாரமாக நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை. நம்ம இருந்துட்டு இருக்கிற பொசிஷன் வந்து விழுந்து போன தன்மை. ஆனா விழுந்து போன தன்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லப்படலை அப்படின்னா நம்ம நார்மலா எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஸ்டேட்ல நம்ம நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது, யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே ஐம் ஆல் ரைட், ஐம் ஃபைன், ஐம் ஓகே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். பட் லிட்டரலா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் இன் அ ஃபாலன் ஸ்டேட். கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஃபாலன் ஸ்டேட்ல இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் நமக்கு வந்து இப்போ வந்து உண்டாயிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்ப்ளீட்டா யூ ஆர் கட் ஆஃப் ஃப்ரம் ஒரிஜினல் காலிங். ஆண்டவருடைய ஒரிஜினல் பிளான்ல இருந்து, ஒரிஜினல் ஐடென்டிட்டில இருந்து கம்ப்ளீட்டா கட் ஆகி இருக்கிற ஒரு பொசிஷன்ல நம்ம வந்து நின்றுட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய கரெக்டான அம்சங்கள் என்ன அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை யோசிக்கணும். அப்படின்னா என்னது ஃபால் ஆகிருக்குது அப்படின்னு யோசிக்கணும்னா, லிட்டரலா யூ டோன்ட் ரிமெம்பர் யுவர் ரியல் பொசிஷன். கம்ப்ளீட்டா ஞாபகமே நமக்கு வந்து இல்ல. ஒரிஜினலா என்னது அப்படிங்கறத ஞாபகம் இல்லை. நம்ம வேற ஒரு பொசிஷன், வேற ஒரு ஐடென்டிட்டியை எடுத்து அதுலயே நம்ம வந்து மூவ் ஆகிட்டு, அதுலயே நம்ம வந்து கரெக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட், யோசிக்கிறதெல்லாம் கரெக்ட், நம்மளுடைய நம்ம வழிகள் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா நம்ம மூவ் பண்ணிட்டு இருப்போம். லிட்டரலா வி ஃபர்காட் ஹூ வி ஆர். ரிமெம்பரன்ஸ் கம்ப்ளீட்டா இல்ல. லிட்டரலா அம்னீஷியா ஒண்ணு வந்து உருவாக்கி இருக்கிற ஒரு ஸ்டேட் மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்டா நம்ம என்ன இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஃபர்காட்டன் மோட் வந்து போயிட்டு, ஃபர்காட்டன் ஸ்டேட் வந்து நம்மளுக்கு வந்து உருவாகிட்டு, நம்மளுக்கு வந்து என்ன கரெக்டா பண்ணணும், என்ன கரெக்டா இருக்குது, எது கரெக்டா பண்ணணும், எது இது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இல்லாத ஒரு நிலைக்கு வந்து போயிட்டோம். அப்படின்னா ஒரிஜினலா இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு, அது வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகி ஒரு பிளாங்க் பொசிஷன்ல இருந்து ஓபன் பண்ணி கம்ப்ளீட்டா வேற ஒரு ஃபார்மேட்ல நம்ம வந்து லைஃப் வந்து இதாயிட்டு. அது லிட்டரலா எப்படி நம்ம வாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு டேட்டா ரிமூவ் பண்ணவே எப்படி இருப்போம்னா அதே மாதிரி வாக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. கரெக்டா கொடுத்து வச்சிருக்கிற எல்லா விஷயங்களும் ரிமூவ் ஆகி, கம்ப்ளீட்டா எல்லா டேட்டாவும் ரிமூவ் ஆகி நம்மளே உருவாக்கி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணி நம்மளே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். லிட்டரலா we are someone who have removed something from us. கம்ப்ளீட்டா எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. அதனால எதுவுமே ஞாபகத்துக்குள்ள நமக்கு இல்லை, எதுவுமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்படலை, எதுவுமே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்ம வந்து போகலை. ஸோ அப்படி ஒரு லிட்ரலா ஒரு ஸ்டேட் வந்து நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். இப்போ நிஜமாவே இன்னொரு ஒரிஜினல் பிளான், ஒரிஜினல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு உண்டு. கண்டிப்பா கேட்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, நான் இப்போ நாபாடு நினைச்சிட்டு இருக்கேன், நாபாடு கொஞ்சம் லைஃப் வேணும்னு போயிட்டு இருக்கிறேன், நாபாடு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன், நாபாட்டுக்கு என் லைஃப் செட்டில் ஆகிறதுக்காக நான் விஷயத்தை இது பண்ணிட்டு இருக்கிறேன், நாபாடு படிச்சுட்டு இருக்கிறேன், நாபாட்டுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கிறேன், நாபாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி இந்த மோட்ல நம்ம பாட்டுக்கு நம்முடைய வழிகளை கிரியேட் பண்ணி, நம்முடைய நினைவுகளை வச்சுக்கிட்டு, நம்மளுடைய பிளான்ஸை வச்சுக்கிட்டு நம்ம சாதாரண சில விஷயங்களை போயிட்டு இருக்கிறோம். இதனால டக்குன்னு ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கறாங்க, ஒரு விஷயத்தை இது பண்றாங்க. ஒரு ஒரிஜினல் இது நம்மளுக்கு தேவையா? நீ டேட்டா ரிமூவ் ஆகி மூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இருக்கிற ப்ளூ பிரிண்ட்ல நீ லூஸ் ஆகி சாதாரணமா மறந்தவன் மாதிரி, அம்னிஷியா உள்ளவன் மாதிரி, எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடந்து போயிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இப்படின்னு சில விஷயங்கள் ஆண்டவர் வந்து இது பண்றாங்க. லிட்டரலா ஆண்டவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி இல்லை. அவர் வந்து பூமியில தான் பிறந்தாங்க, பூமியில இருந்து தான் சில விஷயங்கள் செஞ்சாங்க. ஆனா ஆண்டவருடைய வாழ்க்கையில, இயேசுனுடைய வாழ்க்கையில அவர் பேசின வகைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா விசித்திரமா இருக்கும். என்ன வித்தியாசமா விசித்திரமா பேசுறாங்க சில விஷயங்கள் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்ல வர வேண்டியதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன பார்த்தீங்கன்னா, யோவான் 8:58 ஆண்டவர் வந்து ஒரு ஸ்டார்ட்லிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. அவங்க பிறந்திருக்கிறாங்க, ஆனால் ஆண்டருக்கு மனசுக்குள்ள இல்லை அவங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள, மைண்டுக்குள்ள வேற ஒரு டேட்டா உள்ள வந்து இன்செர்ட் ஆயிருக்குது. அதாவது பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு தானாவே அனுபவங்கள் மூலமாக கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற இன்ஃபர்மேஷனை தாண்டி, எஜுகேஷன் சிஸ்டம் மூலமா உள்ள வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் தாண்டி, சூழ்நிலைகள் வந்து பிளேஸ் பண்ணி கொடுக்குற விஷயம் இன்ஃபர்மேஷன் தாண்டி, அப்பா அம்மா மூலமா வருகிற இன்ஃபர்மேஷன்ஸ்
எல்லாம் தாண்டி வேற ஒரு டேட்டா உள்ள வந்து இன்சர்ட் ஆயிருக்குது. ஜீசஸ் உடைய வார்த்தைகளை பாருங்க. யோவான் 8:58 அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 57 56 இருந்து ஆரம்பிக்கும். உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஆபிரகாம் கூட இருக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. வயசு 50 கூட ஆகல. ஆக்சுவலா ஆண்டவருக்கு 30 வயசு தான். ஸோ 30 வயசுல ஆண்டவர் வந்து இருக்குது, உனக்கு 50 கூட ஆகல. எப்படி how can you talk about something that is beyond time? காலத்தை கடந்து நீ எப்படி சில விஷயங்கள் பேச முடியும்? காலத்தை கடந்து உள்ள மெமரியை எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்? There is something that you can call as மெமரி. வேற ஒரு மெமரி எப்படி உருவாக்க முடியும்? ஃபாலன் ஸ்டேட்ல இருந்துகிட்டு டேட் ஆஃப் பர்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மெமரியை தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். டேட் ஆஃப் பர்த், டிஓபி. டேட் ஆஃப் பர்த்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற அனுபவங்கள் மட்டும் தான் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். டேட் ஆஃப் பர்த்ல இருந்து ரிலீஸ் ஆன விஷயங்கள் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணி, இல்லாட்டி நீங்க பிஏ இங்கிலீஷ் படிச்சீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் உடைய மெமரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களுக்குள்ள இருக்கும். எம்ஏ மட்டும் தான் உள்ள இருக்கும். பிஹெச்டி மட்டும் தான் உங்க இருக்கும். பிஹெச்டி உங்களுடைய சப்ஜெக்ட்ல உள்ளது மட்டும் தான் உள்ள இருக்கும். அடுத்ததெல்லாம் ஹிடனா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே அறிவே கிடையாது. How can you understand something that is not you? நீயாக இல்லாம நீயாக கலெக்ட் பண்ண, நீங்களாகவே அனுபவங்கள் மூலமாக சில விஷயங்கள் மூலமாக கலெக்ட் பண்ண விஷயங்களை தாண்டி எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை வந்து கேட்கிறாங்க. ஆபிரகாமை கண்டாயோ? அதற்கு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். உடனே வந்து கள்ளத்துக்கு ஏறிட்டு போயிட்டாங்க. லிட்டரலா நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் இந்த விஷயம் தான் செஞ்சிருப்போம். கல்லை தான் உடனே எடுத்திருப்போம். கல்லை எடுத்த உடனே ஆண்டவர் ஒரு இது பண்றாங்க, ஹைட் ஆகி போறாங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்கள்கிட்ட பேச வருவேன். இருந்து டக்குன்னு அப்படியே ஹிடன் மோடுக்குள்ள போயிடுறாங்க. ஹியூமன் பீங்கிற ஃபார்மேட்ல இருந்து அப்படின்னு போய் ஒரு இன்விசிபிள் ஸ்டேட்குள்ள போயிட்டு வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள ஷிஃப்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து கடந்து போயிடுறாங்க. ஸோ ஆண்டவர் வேற ஒரு மெமரி ஃபீச்சர் உள்ள வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க பூமியில நடந்துட்டு இருக்கும் போதே. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து லூக்கா 2ஆம் அதிகாரத்திலேயே ஸ்டார்டிங்லேயே ஆண்டவர் வந்து வேற ஒரு மெமரி ஃபார்மேட்ல மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு இயேசு, நீங்கள் என்ன ஏன் தேடுறீர்கள்? 12 வயசுல இருக்கும்போது உள்ள விஷயம், என் பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? ஐ எம் கோயிங் டு டு ஃபாதர்ஸ் பிசினஸ், ஐ எம் அபவுட் மை ஃபாதர்ஸ் பிசினஸ். ஏதோ வேற ஒரு டெஸ்டினி, வேற ஒரு கலெக்ஷன், வேற ஒரு பாத்வே, வேற ஒரு மெமரி அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்டாக சொல்லணும்னா வேற ஒரு ரிமெம்பரன்ஸ், டக்குன்னு வேற ஒரு ஞாபகங்கள் உள்ள ஆண்டருக்குள்ள இருக்குது. அதாவது பிறக்கிறதுக்கு முன்பதாகவே கலெக்ட் ஆனப்பட்ட சில விஷயங்கள் ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து பாஸ்ட் மட்டும் ரெஃபர் ஆகி இல்ல, ஃபியூச்சர் ரெஃபர் ஆகி இருக்குது. ஃபியூச்சர் ஈவென்ட்ஸும் ரெஃபர் ஆகி இருக்குது. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல சில வசனங்கள் வாசிக்கிறேன். லூக்கா 18:31 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஜீசஸ் உடைய ஸ்டார்ட்லிங் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி இருக்குது. இயேசுப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்பும் 12 வரையும் தம்மிடத்தில் அறிவித்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படி எனில் அவர் புறஜாதிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினாலே அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆண்டவர் வந்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா கண்டுபிடித்து துல்லியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி he was able to speak the future, not அது பேர் என்ன, ப்ரொஜெக்ட் பண்ணி லைக் இப்படிதானோ அப்படின்னு ஒரு இது இல்லாம கரெக்டா he was able to speak the future. டவுட் பண்ணி ப்ராபபிலிட்டியா அது வந்து இது பண்ணாம துல்லியமா இப்படிதான் அப்படின்னு ஆண்டவர் இது பண்ணாங்க. 3ஆம் நாள்ல உயிர் தெழுவார் அப்படிங்கறத ஏற்கனவே சீஷர்கள்ட்ட சொல்லிடுறாங்க. இது எங்க சொல்லிருக்காங்கன்னா 12 வரையும் தம்மிடத்தில் அழைத்து 12 பேரும் வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு ஒரு கமிட்டி போட்டு உட்கார வச்சு இங்க கேளு 3ஆம் நாள்ல உயிர் தெழுவேன்னு சொன்னாங்க. அந்த பையலும் மண்டலே ஏறல 3ஆம் நாள் உயிர் தெழுவேங்கிறத. இதை மட்டும் கொஞ்சம் ஆண்டவர் சொல்றதை மட்டும் காதல வாங்கியிருந்தாங்கன்னா 3ஆம் நாள் எல்லாரும் கல்ற தோட்டத்துக்கு முன்னாடி அந்த கல்றதுக்கு முன்னாடி அசம்பிள் ஆகி வெளியே வரும்போது இப்படி ஒண்டர்ஃபுல்லா வேற ஒரு ஈவெண்ட் ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள ஏறல. பட் Jesus was walking into some other memory pattern, some other dimension, some other movement. ஆண்டவருடைய நினைவலைகள், ஆண்டவருடைய யோசனைகள் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. அதாவது nothing was hidden before him. நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள் அவருக்கு வந்து பயமுறுத்தல. நேற்று நடந்த விஷயங்கள் அவருக்கு வந்து பயமுறுத்தல. நாளை தினத்துல நடக்க போற விஷயத்தை வச்சு ஆண்டவர் வந்து கணங்களை கம்ப்ளீட்டா வேற ஒரு டைமென்ஷன்ஸ்ல வந்து ஆண்டவர் வந்து இது பண்ணாங்க. ஸோ இட் இஸ் சம்திங் தட் இஸ் பியாண்ட் எஜுகேஷன், இட் இஸ் சம்திங் தட் இஸ் பியாண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், இட் இஸ் சம்திங் தட் இஸ் பியாண்ட் வாட் யூ நோ, வாட் யூ லேர்ன். நம்முடைய படிப்பு, நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய யோசனைகள் இது எல்லாமே தாண்டி இருக்கிற ஒரு பயங்கரமான இது. ஸோ அப்படின்னா லிட்டரலா நம்முடைய லைஃப் பார்க்கும்போது நம்மலாம் இயேசுவாவுடைய பிள்ளைகள், நமக்கு தெரியும் ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆண்டவருடைய வழிகளுக்கு இயேசுவாவுடைய ஒரிஜினல் சாயல் எது பண்ணணும் தெரியும். ஜீசஸ் ரோல் மாடல் தெரியும். ஜீசஸ் உடைய
ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியும். எல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அப்படி சொல்றதெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஜீசஸுடைய இந்த ஃபினாமினும் நம்ம வந்து உள்ள வந்து ஸ்டோர் ஆகணும். இதெல்லாம் நம்ம வந்து பேசவே இல்லை. இதெல்லாம் நம்மளுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லி ஒதுக்கி இயேசுக்கு மட்டும் தூக்கி போட்டு வச்சுட்டு நம்மலாம் குருட்டில் வாழ்வோம். நேற்று நடந்தது எனக்கு குருடு, நாளைக்கு போகிறது குருடு, அடிச்சு முட்டி இதுதான் செவரு, இதுதான் வாசல் அப்படின்னு நம்ம வந்து எல்லாம் குருட்டாம்போக்கில் சும்மா கண்டமணிக்கு அடிக்கிறது, சும்மா கண்டமணிக்கு ஜோம் பண்ணுறது, கண்டமணிக்கு பண்ணுறது, ஒரு மாதிரி ப்ராசஸ்டை கரெக்டாக லீனியராக கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம மூவ் பண்ணாமல் ஜஸ்ட் ரேண்டமாகவே நம்ம மூவ் பண்ணி பழகிட்டோம். ரேண்டமாகவே நம்ம வந்து ஹிட் அண்ட் மிஸ்ங்கிற ஃபார்முலாலே நம்ம வந்து மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டைமில் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் சம்திங் பியாண்ட் வாட் வி நோ. நமக்கு வந்து புரியாத சில விஷயங்கள் நமக்கு வந்து இருக்குது, புரியாத சில விஷயங்கள் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு 2 வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. இப்போ உடனே இம்மிடியேட்டாக இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு தேவையான வார்த்தைகள் 2 வார்த்தை. ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, a state of awakened state. ஒரு அவேக்கனிங் நமக்கு வந்து தேவை. ஒரு அவேக்கன்ட் மோட், அவேக்கன்ட் ஸ்டேட் நமக்கு வந்து தேவை. அது டக்குன்னு இப்படி ஓப்பன் அப் ஐ நோ சம்திங், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இருக்கப்பட்டிருக்கு, ஏதோ சம்திங் ஆபிரகாம் முன்பதாக இருந்த ஏதோ ஒரு ஈவெண்ட் ஆண்டவர் எப்படி ரிமெம்பர் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ சம்திங், ஒரு ப்ரீ டெஸ்டின் தாட், ஒரு ப்ரீ கிரியேஷன் தாட், இல்லாட்டி ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற சில விஷயங்கள், சம் கண்டினியூஷன் தாட், அது ஏதோ ஒன்று சம்திங் பியாண்ட் மை லைஃப் ஸ்பேன், என்னுடைய காலகட்டத்தை தாண்டி இருக்கிற சில விஷயங்கள், ஏதோ சம்திங் அது மாதிரி உள்ள அவேக்கன்ட் மோடுக்குள்ள போகிற ஒரு அனுபவம். இன்னொரு வேர்ட் வந்து ஒரு பவர்ஃபுல் வேர்ட், எ வெரி வெரி பவர்ஃபுல் வேர்ட். இதுல வந்து தீசிஸே எழுதலாம். எ வேர்ட் கால் ரிமெம்பர். ரிமெம்பர் who you are, remember what you are, remember your destiny, remember your phenomenal identity, who you are. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. ரிமெம்பர் who you are, remember what you are. நீ யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். உன்னுடைய சப்ஸ்டன்ஸ் எதனால உருவாக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஞாபகம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய ஞாபகம் என்னதான் இருக்கணும்? உங்களுடைய பெயர் ஞாபகம் இருக்கும், உங்களுடைய வயசு ஞாபகம் இருக்கும், நீங்க போயிட்டு இருக்கிற பாதையினுடைய வழிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். லிட்டரலா நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறது என்னெல்லாம் உங்களுடைய மெமரிஸ் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. யூ லீவ் ஃப்ரம் த பெயின் ஆஃப் யுவர் பாஸ்ட், யூ லீவ் ஃப்ரம் த ட்ராமா ஆஃப் யுவர் பாஸ்ட். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகளை வச்சு தான், வழிகளுடைய ஃபார்மேட் வச்சு தான் நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லாட்டி பயங்கள் ஃபார்மேட் வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன குட்டியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. மோஸ்டா ஃபியர் தான் இதாயிட்டு இருக்குது. உங்களுடைய மேஜர் ப்ராப்ளம் பயம். அதை நீங்க ஒழுங்கா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மேஜர் ப்ராப்ளம் வந்து பயம் தான். மேஜர் ப்ராப்ளம் வேற விஷயம் கிடையாது. அதுல இருந்து உருவாகிறதா மற்ற எல்லாமே. டவுட் அதுல இருந்து உருவாகும், அதுல இருந்து டிப்ரெஷன் உருவாகும், அதுல இருந்து சேட்னஸ் உருவாகும். நம்ம நினைச்சுப்போம் ரொம்ப தைரியமான சாடி. இந்த மேஜர் ப்ராப்ளம் தட் யூ ஆர் ஃபேசிங் இஸ் ஃபியர். அந்த பயம்ங்கிறது நீங்களா உருவாக்கிட்டது. ஏன் பயம் எங்கிறது உருவாச்சு தெரியுமா? பிகாஸ் யூ டோன்ட் ரிமெம்பர். உங்களுக்கு வந்து யாருங்கிறது தெரியல, உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க வந்து புரியல, உங்களுக்கு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க அவேக்கன்ட் மோடுக்குள்ள போகல, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நம்ம போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த காலங்களில் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. இது வந்து ஜீசஸுடைய இது வந்து இப்படி இருந்து. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன நமக்கு வந்து விரும்புறாங்க இந்த காலங்கள்ல, அதாவது இந்த சீசன்ல ஆண்டவர் வந்து விரும்புற அம்சங்கள் வந்து இதுதான். ஆண்டவர் இந்த காலங்கள்ல எதிர்பார்க்கிற விஷயங்கள் அதுதான். அதாவது சும்மா நான் ஏற்கனவே சொன்னது போல ஹிட் அண்ட் மிஸ் கிடையாது. சும்மா கண்ட மணிக்கு அம்பு எறிவேன், அது விழுந்துச்சுன்னா ஆண்டவர், விழுலன்னா விட்டுருவேன். அப்புறம் திரும்பி நான் கண்ட மணிக்கு எறிவேன், அது விழுந்த ஆண்டவர், இல்லைன்னா விட்டுருவேன். இப்படி ரேண்டம் மோஷன்ல கிடையாது. பிளான் பண்ணி கரெக்டாக மூமெண்ட்ஸ் வச்சு கரெக்டாக பாத்தையை வச்சு பிளான் பண்ணி அடிக்கிற ஒரு கூட்டம். த ரெம்னன்ஸ், த ரியல் ரெம்னன்ஸ், த மெஷியாக் ரெம்னன்ஸ், கிறிஸ்துவின் சாயலை சுமக்கிற தேவ புத்திரர்கள் எழுமி நின்று சரியா பிளான் பண்ணி சரியான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போய் எதிர்காலத்தை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன நடக்குங்கிறது சரியா புரிஞ்சு கரெக்டா டார்கெட்டை ஹிட் பண்றது. யூ ஆர் நெவர் கோயிங் டு மிஸ் யுவர் டார்கெட். உங்களுடைய குறிக்கோளை நீங்க மிஸ் பண்ண போகிறதே இல்லை, உங்களுடைய எல்கையை நீங்க மிஸ் பண்ண போகிறது இல்லை, உங்களுடைய டெஸ்டினியை நீங்க மிஸ் பண்ண போகிறது இல்லை. கர்த்தர் நியமித்த பாதைகளை சரியா நடக்க போறீங்க. இனிமே அந்த பயத்தை தயவுசெய்து தூக்கி போயிருங்க. ஆண்டோடைய சித்தத்தின்படி சரியா நடக்காம போறேனா, ஆண்டவர் சொல்றது கரெக்ட் தானா, பேசுறது கர்த்தர் தானா, பேசுறது பிசாசா, பேசுறது நானா, சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு எது எடுத்தாலும் என்ன போட்டாலும் குழப்புறது, என்ன சொன்னாலும் குழப்பி எடுத்துறது, உடனே 4 கேள்வி கேட்டு உடனே அப்படியே இதாகி அதுக்கப்புறம் 3 நாள் பேட்டரி டவுன் ஆன மாதிரி இருக்கிறது, பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறது. இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல இருந்துட்டு இருக்குது. கம்ப்ளீட்டா we are under doubt, we are completely under fear. எழுந்திருந்து வைராக்கியமா இருந்து ஒரு சந்ததியா எழும்புற ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட்ஸ்ல வந்திருக்கும். This is a season for us to understand something very powerful. கர்த்தர் நியமித்திருக்கிற பாதைகள்ல நடக்கிறதுக்கான ஞாபகப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப
ரொம்ப ரொம்ப இதா இருக்குது. சரி, இப்படி டக்குன்னு இப்ப விழுந்து போய் இருக்கிற, ஞாபகம் இல்லாமல் இருக்கிற, அதாவது ரிமெம்பர் ஆகாம இருக்கிற ஒரு ஸ்டேட்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அவேக்கன்ட் மோடு தேவை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த டொமினியன் கிளாஸ்ல நம்மளுடைய ஒரிஜினல் காலிங்கை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஒரிஜினல் காலிங் பற்றி சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். ஒரிஜினலா நம்மளுடைய ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரிஜினல் விஷயங்கள் பற்றி சொல்ல விரும்புறேன். அதுல 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்னு வந்து வேதாகமத்தின் பிரகாரமா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பிரத்யேக விஷயம். அதுக்கப்புறம் தனியா பர்சனலா இண்டிவிஜுவலைஸ் பண்ணி இருக்கிற விஷயங்கள். ஜெனரல் ரோல் இருக்குது. ஹியூமன் பீயிங்ஸா உருவாக்கப்பட்டிருக்கிற ஜெனரல் ரோல். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ஜெனரலா மனிதனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற, மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெனரலோடைய ஃபினாமினா பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதை போய் நம்ம டேப் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் டொமினியன் கிளாஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 9 கிளாஸ் போயிருக்கிறது. ஸோ அதை திருப்பி டேப் பண்ணி எடுத்து நம்ம திருப்பி கிரவுண்ட் பண்ண போறோம். ஜென்ரலா உள்ளது போக பர்சனலா சில விஷயங்கள் இருக்கும். அதாவது பர்சனல் முந்தாது, ஜென்ரல் தான் வந்து முந்தும். அதாவது சரியான பாதைகள் போகும்போது எக்ஸ்க்ளூசிவா ராஜா வந்து சில விஷயங்களுக்காக, சில எக்ஸ்க்ளூசிவ் மேட்டர்ஸ்க்காக ஆண்டவர் வந்து இது பண்ணாங்க. எக்ஸ்க்ளூசிவ் காலிங்கை பற்றி ஒரு விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எக்ஸ்க்ளூசிவான காலிங், உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற காலிங், அது உங்களுக்குரியது. அதை வந்து இன்னொருத்தனுக்குள்ள கிடையாது. அப்படின்னா என்னன்னா, இப்ப என்னுடைய அழைப்பை எடுத்து நான் இப்ப இந்த ஜென்ரல் ஃபார்ம்ல நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அது என்னுடையது, அது என்னுடைய பர்சனலான அழைப்பு. நான் மற்றவங்களுக்குலாம் சொல்லி வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க, அதுக்கு தேவன் அழைக்கிறார், கர்த்தர் இப்படி சொல்கிறார். இல்ல, என்னுடைய காலிங் என்னுடையது. அதை நீங்க புரியுற ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து எது உங்களுக்குரியது, எது மற்றவங்களுக்குரியது அப்படிங்கிறத நீங்க வந்து இது பண்ணணும். அதாவது ஜென்ரலா உள்ள விஷயங்கள், எக்ஸ்க்ளூசிவா உள்ள விஷயங்கள். அது மாதிரி காலம் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற விஷயங்களை வெளியே தூக்கி போடக்கூடாது. வெளியே மற்றவங்களுக்கு சொல்றதுக்கான அனுமதி கிடையாது. வெளியே மற்றவங்களுக்கு சொன்னா அது வந்து இருக்கிறதும் இல்லாம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோசேப்பினுடைய காரியங்கள். 12 பேர் எல்லாரும் வந்து வணங்குவாங்க சொல்லுவாங்க, காலம் வர்றதுக்கு முன்னாடி வாய் திறந்து சொல்லுவாங்க, உடனே தூக்கி குழியில தூக்கி போட்டுருவாங்க. ஸோ சில விஷயங்கள் இட் ஹேஸ் டு பி கெப்ட் ஹிடன், கெப்ட் சீக்ரெட். ஸோ இப்போ நம்ம மறைமுகம் இருக்கிற அந்த விஷயங்கள் பேசல, ஒரிஜினலான மேண்டேட் பண்ணி பேசும். ஸோ ஒரிஜினலாக ஆண்டவர் வந்து பூமியில மனுஷனை உருவாக்கி, அவனுக்கு வச்சிருக்கிற முதல் அழைப்பு, கொடுத்துருக்கிற முதல் அழைப்பு நம்மளுடைய டொமினியன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இதுதான் நம்ம வந்து கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். முதல் அழைப்பு என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 1:28 வசனம். இந்த வசனத்துல இருந்து தான் நம்ம எடுத்து நிறைய நம்ம பிச்சு லேர்ன் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ஃபாஸ்டா சில ரிமெம்பரன்ஸ்குள்ள போவோம், சில அவேக்கன்ட் மோடுக்குள்ள போவோம். ஃபாலன் ஸ்டேட்ல இருக்கிறனால இது எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. டிஃபால்ட்டா உள்ள சோர்கேஸ் ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஎஸ் போட்டு அடிச்சு தானாவே வர்ற மாதிரி அது வந்துட வேண்டியது. இப்போ வந்து புதிய சிருஷ்டில நம்மளா ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம், ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால நம்ம இந்த விஷயத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதான் நம்மளுடைய மனிதனுடைய பேசிக் காலிங், மனிதனுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் காலிங் என்னது அப்படின்னா, ஆதியாகமம் 1:28 வசனம், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஒரிஜினல் அழைப்பு, ஒரிஜினல் ஃபீச்சர் வந்து டொமினியன், அதாவது ஆண்டு கொள்ளுங்கள். அதுதான் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற மேஜரான நம்மளுக்கான அழைப்பா இருக்குது. மேஜராக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையா இருக்குது. இதுல வந்து சில விஷயங்கள் நம்ம புரிய வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அதாவது என்னன்னா, ரூல் பண்றதுதான் இது பண்ணிருக்காங்க. Who is a human being? Human being is a capacitor who holds powers and authorities. இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தோம். செஷன் 1ல இன்ட்ரோடக்ஷன்ல மேண்டேட் பற்றி பேசும்போது இது குறித்து பேசினேன். மனிதன் என்பவன் யார் அப்படின்னா, அவன் வந்து ஒரு கெப்பாசிட்டர். அவன் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்கான்னா, நிறைய கேட்வே, நிறைய டோர்வேஸ் அண்ட் கேட்வேஸால உருவாக்கப்பட்டிருக்கான். ஹியூமன் பீயிங் இஸ் a doorway and gateway. He is a portal. He is a dimension that represents the fullness of God. தேவனுடைய முழுமையை வெளிப்படுத்துகிற ஒரு மகா பெரிய டைமென்ஷனாக ஆண்டவர் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி பூமியில ரிலீஸ் பண்றதுக்கான சக்தி உடைய ஒரு மனிதனுடைய வாசலா ஆண்டவர் வந்து உருவாக்கி இருக்காங்க. அது எனிதிங் தட் இஸ் ஸ்பிரிட், if it wants to enter into the physical realm, the only door that it can use is human being. அதாவது தமிழ்ல சொல்றேன், ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது பூமியினுடைய மண்டல, அதாவது பிசிக்கல் உள்ள மண்டலத்துல, அதாவது திடப்பொருளுடைய மண்டலத்துல, கையில பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற ஒரு மண்டலத்துல அது வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா, ஆண்டவர் யூஸ் பண்ணுகிற ஒரே ஒரு கேட் ஸ்பிரிட் சோல் பாடி கேட், அதாவது சோல் கேட் வழியா தான் ஆண்டவர் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா பார்க்க கூடாத விஷயங்கள் பார்வையா வரணும் அப்படின்னா அது வந்து
ஹியூமன் பீயிங்கிற இந்த கேட் வழியா தான் இருப்பாங்க. அதாவது இல்லாதவைகளை இருக்கிறதா மாற்றுறது, இன்விசிபிள் இருந்து மேட்டரா மாற்றுறது, திடப்பொருளா மாற்றுறது, இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் வந்து கேட் வேயா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஹியூமன் பீயிங் வந்து என்ன ஃபார்மேட்ல உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னா, a person who has a capacity to hold பவர்ஸ், அதாவது பவர்ஸை ஹோல்ட் பண்ற ஒரு இதுவும் அதிகாரங்களை ஹோல்ட் பண்ற ஒரு மனுஷனாகவும் ஆண்டவர் வந்து உருவாக்கி வந்து வச்சிருக்கிறாங்க. யுவர் பேசிக் வைப்ரேஷன் இஸ் அத்தாரிட்டி. உங்களுடைய நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய பேசிக் ஐடென்டிட்டி, பேசிக் வைப்ரேஷனே வந்து அதிகாரத்துல இருக்குது. இப்போ இதுல எதுவுமே தெரியாது, இதெல்லாம் எனக்கு இருக்குன்னே நமக்கு தெரியாது, இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது, நம்ம ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்ல தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டும் தேவை. இந்த ரிமெம்பரன்ஸ் அண்ட் அவேக்கனிங் மோட் நமக்கு தேவை. ஆமா, இதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கேன், இதுதான் நமக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து இது பண்ணும். யுவர் வெரி இம்பல்ஸ் இஸ் பவர், யுவர் வெரி இம்பல்ஸ் இஸ் அத்தாரிட்டி. ஒரிஜினலாக பேசிக்கா உள்ள இருந்து ஓடுற பேசிக் ஃபவுண்டேஷனே இதா இருக்குது. அப்படின்னா இந்த ரூல், இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தையும் யாரை சார்ந்தது அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வேற செஷன்ஸ்ல கொஞ்சம் தெளிவாக நம்ம இது பண்ணோம். பட் நான் இப்பவுமே சொல்லிடுறேன். ஆக்சுவலா அதை ஹைட் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன், பட் நான் இப்பவுமே சொல்லிடுறேன். அதை உடனே எழுதி வச்சுக்கோங்க. பட் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போங்க. ஆவியானவர் உங்களுக்கு துணையோட நீங்க புரியுறதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. காலம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இது பண்ணுவோம். அதாவது நான் வந்து சொல்றேன், கெப்பாசிட்டர்னு சொன்னேன். அது பவர் அண்ட் அத்தாரிட்டி ஹோல்ட் பண்ற கெப்பாசிட்டர், அதாவது டப்பா, அது ஒரு ஃபீச்சர் உள்ள, அதை ஹோல்ட் பண்றதுக்கான சக்தி படைத்தது அப்படின்னு சொன்னேன். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்லி கிங்ஸ் ஹேவ் த கெப்பாசிட்டி டு ரூல் ஓவர் பவர் அண்ட் அத்தாரிட்டி. அதாவது ஒரு ராஜா அப்படிங்கிறவன் வந்து பவர் அண்ட் அதிகாரத்துக்கு மேலதான் ஆளுகை பண்ணுவான், நாட் ஓவர் மென். ஒரு ராஜா வந்து மனிதர்களை ஆளுகை செய்கிறத காட்டிலும் ராஜாங்கிறவன் யார் அப்படின்னா பவர் அண்ட் அத்தாரிட்டியை தான் ஆளுகை பண்ணுகிறான். இப்போ நான் முதல் பாயிண்ட் சொன்னேன், ஹியூமன் பீயிங்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிற மெட்டீரியலே பவர் அண்ட் அத்தாரிட்டியை ஹோல்ட் பண்றதுக்கான சக்தி உள்ளது. அப்போ நான் என்ன வேர்டை நான் மீன் பண்றேன் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் மேல டொமினியன்னா ராஜாங்கத்துக்குள்ளாக, எல்லாத்துக்கும் மேல ஆளுகை பண்றதுக்குள்ளாக ஒரு சக்தி படைத்ததான ஒரு கெப்பாசிட்டர் ஆண்டவர் உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா எதுக்கு மேல வச்சிருக்காங்க அப்படிங்கறத இதுல நம்ம பல கிளாஸா நம்ம பார்த்துட்டு வரோம். லைட்டா திருப்பி ஞாபகத்துக்கு போவோம். எங்கெல்லாம் ஆன்சர் போட்டிருக்குது, எங்கெல்லாம் அப்படின்னா ஒண்ணு வந்து ஏர், அதுக்கப்புறம் வாட்டர், அதாவது சி போட்டிருக்குது, அதுக்கப்புறம் லேண்ட், அதுக்கப்புறம் கடைசி ஃபீச்சர் ஃபயர். இந்த 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 அஞ்சுக்கு மேல இருக்கிற ஆளுகை நமக்கு வந்து உண்டாயிருக்கணும். இப்போ லிட்டரலா அப்படி இல்லை. இப்போ லிட்டரல் நம்ம எப்படி இருக்கணும், இந்த 4 ஆளுகை பண்ணுது, இது என்னெல்லாம் சொல்லுதோ அதுதான் எனக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வசனத்தை எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம், இந்த இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இது கொடுக்கறத நம்ம வாங்குறோம், இது கொடுக்கறதா வாங்குறோம், இது கொடுக்கறதா வாங்குறோம், இது கொடுக்கறதா வாங்குறோம். இதுக்கு மேல நம்ம நின்றுட்டு நம்முடைய பொசிஷன் வந்து இதுக்கு மேல இருந்துட்டு இந்த இடத்துல இருந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்றது, இதை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிற இந்த பொசிஷன்ல இப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியல. இதுக்கு கீழே தான் நம்ம நின்றுட்டு இது கொடுக்குற அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். இது மிதிச்சுன்னா மிதி வாங்கிக்கும், இது அடி கொடுத்ததுன்னா அடி வாங்கிக்கும். we don't have power over air, we don't have power over வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுங்கிற எண்ணம் கூட நமக்கு இன்னும் வரல. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கிற எண்ணம் கூட வரல. ஆனா நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து என்னன்னா இதுக்கு மேல இருக்கிறது. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, you have the power over circumstances, சூழ்நிலைகள் மேல, சுத்தி நடக்கிற காரியங்கள் மேல, எதிர்காலங்கள் மேல கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சு நீங்களே டிக்டேட் பண்ற அளவுக்கு சக்தி படைத்ததான ஒரு பொசிஷன் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா இந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம லைஃப்ல இப்போ ஒர்க் அவுட் ஆகிற ஒரு பொசிஷன்ல இல்ல, ஒர்க் அவுட் ஆகிற இது இல்ல. ஸோ இப்போ நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, இதை நம்ம கம்ப்ளீட்டா இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரிஜினல் மோட் வந்து ஷிஃப்ட் ஆகி ஹையர் மோடுக்குள்ள போயிட்டு தேவன் நியமிச்ச அந்த ஒரிஜினல் அழைப்பின் பாதைகளுக்குள்ள நம்ம இணைய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நார்மலா ஓடிட்டு இருக்கிறது நம்முடைய பொசிஷன் இல்ல, ஆண்டவருடைய ஒரிஜினல் ஃபீச்சர் படி இந்த இடத்துல நின்றுட்டு இந்த இடத்துல ஆண்டு கொள்றது ஒரு நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மகா பெரிய அழைப்பா இருக்குது. அப்படின்னா ஏன்ஷியன்ட் பாத்வேஸ்குள்ள போகிறது, நிஜமாவே தேவனுடைய புத்திரர்களா பூமியில சில விஷயங்களை உருவாக்குறதுக்காக இது பண்றது, கொடுக்குற அடியெல்லாம் வாங்கிட்டு நல்லா தாங்குறோம் படுறா அப்படின்னு சொல்றது ஆண்டவங்களை அழைக்கல. எதுக்கு அழைச்சிருக்காங்கன்னா, அடி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை சாத்தி திருப்பி தள்ளுறதுக்கான ஒரு விஷயத்தை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்காங்க. someone who has ability to ரூல். இந்த சிந்தனை இன்னும் மண்டல யாருன்னு ரூல். நம்மளாம் ஸ்லேவ்ஸ் இருந்து மற்றவன் ரூல் பண்றதை வாங்கிய பழகிட்டோம், மற்றவன் கொடுக்குற மிதியை வாங்கிய பழகிட்டோம், மற்றவன் கொடுக்குற நசுக்குதலை வாங்கிய பழகிட்டோம். வாட் அபவுட் ரூலிங், வாட் அபவுட் அத்தாரிட்டி, வாட் அபவுட் பவர், வாட் அபவுட் மார்வலஸ் சயின்ஸ், வாட் அபவுட் வண்டர்ஃபுல் வண்டர்ஸ்,
வாட் அபவுட் எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள்ஸ், கமான். ஆண்டவர் அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு பொசிஷன் அழைச்சிருக்கிறாங்க. தாறுமாறா இன்வெர்டட் பொசிஷன் நின்று தலையில நின்று நம்ம வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல பாருங்க. ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல சில விஷயங்கள் நான் சொல்ல போறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க, வேகமா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அழைப்பினுடைய இதுக்குள்ள வரும். ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல தான் நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பேர் வந்து ஆடம் அப்படின்னு பேரு. நம்ம வந்து ஆதாமுடைய ஃபியூச்சர்ல வந்திருக்கிறோம். இயேசுவானவருக்கு பேரு செகண்ட் ஆடம். அதாவது அவர் திருப்பி 2ஆம் ஆதாமாக திருப்பி வந்து வந்திருக்கிறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா முதல் உள்ளது வந்து ஃபாலன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு முதல்ல உள்ளது விழுந்து போன தன்மைக்கு போயிட்டு, ஸோ முதல்ல உள்ளது விழுந்து போன தன்மைக்கு போன உடனே 2ஆம் ஆதாமான ஒருத்தர் வந்து ஃபாலன் ஸ்டேட் ரெஸ்டோரேஷன் மோடுக்குள்ள போயிட்டு ஒரிஜினலா இந்த இடத்துல இருந்து அவர் ஆளுகை பண்ணி என்னெல்லாம் ஒரிஜினலா இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மூலமா ஆண்டறது ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இந்த வார்த்தையோட சேர்த்து இன்னொரு வேர்டு நான் சேர்த்து உங்களுக்கு பேச விரும்புறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதனுடைய எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள நம்ம வந்து போவோம். என்னன்னா அந்த வேர்ட் கால் மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஓரத்தில் எழுதி வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி அப்படின்னு போட்டுட்டு டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, அதாவது ஊழியத்தினுடைய டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ கொடுக்குற டெஃபினிஷன்ஸ் வந்து ரொம்ப வேற மாதிரி விசித்திரமான டெஃபினிஷன். ஊழியத்தினுடைய டெஃபினிஷன் உடனே நம்ம ஒரு அழைப்புன்னு ஒன்று வேணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வேணும், நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு ஊருக்குள்ள போவோம் போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதுக்கப்புறம் வர்ஷிப்னு ஒரு வேர்டு எடுத்துக்குவோம், துதின்னு ஒரு வேர்டு எடுத்துக்குவோம், பாட்டுன்னு ஒரு வேர்டு எடுத்துக்குவோம், சர்ச்சில் போய் பேசுறது, சர்ச்சில் போய் 1 மணி நேரம் பேசுறது, திருப்பி வர்றது. ஸோ இதை மாதிரி விஷயங்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஊழியம் அப்படின்னு டெர்மினாலஜி வச்சிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் ஊழியம்ங்கிற ஒரு பேரையும் டொமினியன்கிற பேரையும் இணைச்சி வேற ஒரு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. லெட்ஸ் வாட்ச் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க, எந்த மொமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஆண்டருடைய டெஃபினிஷன்ஸ் கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கும். ஆண்டருடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த டொமினியன்கிற ஒரு ஃபினாமினுக்குள்ள ஆண்டர் வந்து போய் சீட்டட் ஆயிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. நீங்க சீட்டடா இருந்து அதுல வந்து மூவ் பண்றது அவசியமா இருக்குது. நோட்ஸ்ல ஓரமா ஒரு இடத்துல எழுதிக்கோங்க, சீட்டடுங்கிற வேர்ட் எழுதிக்கோங்க. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம படிப்போம். ஸோ சீட்டட், அதுல போய் உட்கார வேண்டியது அவசியமா இருக்குது. அப்பனா ஆளுகை அப்படிங்கிற அந்த டொமினியன்கிற ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து அந்த சேர்ல உட்கார்ந்து, இது வந்து 4வது கிளாஸ் 5வது கிளாஸ் டொமினியன் கிளாஸ்ல லைட்டா த்ரோன் பற்றி நம்ம பேசணும். இந்த இடத்துல த்ரோன் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம பேசணும். கொஞ்சம் லைட்டா நம்ம இப்ப ஞாபகத்தான் படுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம திருப்பி அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணும். ஸோ அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்து சீட்டட் ஆகி அதுல இருந்து இது பண்ணி ஏருங்கிற மண்டலம், அதுக்கப்புறம் வாட்டருங்கிற மண்டலம், லேண்டுங்கிற மண்டலம், ஃபயருங்கிற மண்டலம், ஸ்பிரிட்டுங்கிற மண்டலம், அதெல்லாம் ஆளுகை பண்ணதுக்கு அப்புறம் இனிஷியேட் ஆக வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு வேர்ட் எழுதிக்குவாங்க. இது நம்ம 3வது கிளாஸ் 4வது கிளாஸ் நம்ம வந்து பார்த்தோம். என்னன்னா human being has a capacity or he is a கண்ட்ரோலர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிவாங்க. அந்த டொமினியன் அப்படிங்கிற வார்த்தை அந்த வார்த்தையோட இணைக்கப்பட்டது. மனிதனுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஜீசஸுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். ஸோ ஹியூமன் பீயிங் இஸ் எ கண்ட்ரோல் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒரிஜினலா எல்லா எலமெண்ட்டுக்கும் மேல ஆளுகை பண்றதா இருந்தாங்க. ஜீசஸ் வந்து எப்படிலாம் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்க, மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த பொசிஷன்ல இருந்தாங்க, எதை முதல்ல டேப் பண்ணிட்டு அடுத்த லெவல் போனாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே ஏர் இருக்குது, வாட்டர் இருக்குது, லேண்ட் இருக்குது, ஃபயர் இருக்குது. இப்போ ஏர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எபேசியர் 2 அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஏர் பற்றி ஒரு விஷயம் போட்டிருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தோம். அதை ஞாபகப்படுத்திட்டு போவோம். எபேசியர் 2 அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டார்கள். அதாவது the prince of the power of the air அப்படின்ட்டு இது பண்ண. இதை நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், லைட்டா ஞாபகப்படுத்துறேன். அதாவது ஏர் அப்படிங்கிற மண்டலத்துல யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க வந்து மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டடி பண்ணது. அதாவது திருப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், புதுசா நீங்க கேட்டீங்கன்னா திருப்ப சொல்றேன். ஏருங்கிற மண்டலத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. they have the capacity to control your brain. அதாவது சிந்தனையை கண்ட்ரோல் பண்ற அந்த பவர் வந்து உண்டாயிருக்கும். சோ ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, மாற்கு 4 அதிகாரத்துல ஒரு அழகான வசனத்துல வந்து இது பண்ணுவோம். மாற்கு 4
மார்க்கு 4:39 ஆண்டவர் வந்து எப்படி ஒவ்வொரு மண்டலத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்க்க போறோம். இது வந்து நம்மளுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள ரொம்ப பயங்கரமா உள்ள வந்து பூக்க வேண்டியதா இருக்குது. மார்க்கு 4:38 கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அதற்கு அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. லிட்ரலா ஏரை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஏரை கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளீட்டா ஏரை வந்து ஹோல்ட் பண்றாங்க. சோ ஆண்டவர் வந்து ஜீசஸ் வந்து காட் ஆஃப் ஏர் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் வந்து அதை பண்றாங்க. சோ ஜீசஸ் ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஹேவ், ஜீசஸ் ஹேட் த டொமினியன் ஓவர் ஏர். காற்றுக்கு மேல கடலுக்கு மேல ஆண்டவருக்கு வந்து பவர் இருந்தது. யோவான் 2 நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 2 7 நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இன்னொன்னுக்கு மேல பவர் வச்சிருந்தாங்க, இன்னொன்னுக்கு மேல கண்ட்ரோல் ஆண்டவர் வந்து வச்சிருந்தாங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவரை நிறைய நிரப்பினார்கள். அப்பொழுது 3 பந்திவசாரை கொண்டு போனார்கள். அதை ஒன்றை கொண்டு போனோன்னு அது வந்து திராட்சை ரசமா மாறிட்டு. ஜீசஸ் கான்கர்ட் வாட்டர் மண்டலத்துக்கு மேல காடுங்கிற ஒரு இதை எழுதி வைக்கிறாங்க. வாட்டர் ஆண்டவர் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இது வந்து காடுங்கிற மோட்ல யோசிங்க, எலமெண்ட்ஸ்ங்கிற மோட்ல யோசிங்க. அதாவது தனித்தனியா ஒவ்வொரு இதுக்கு மேலேயும் டொமினியன் ஆண்டவர் வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இதை யோசிங்க. மத்தேயு 21 வேகமா டக்குன்னு நோட் பண்ணி எழுதிட்டே வாங்க. நம்ம வேகமா இதை கிராஸ் பண்ணி அடுத்த இதுக்குள்ள நம்ம அண்டர்ஸ்டாண்டுக்குள்ள போவோம். மத்தேயு 21:19 ஆண்டவர் வந்து இப்படி ஒண்ணு பண்றாங்க. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் அதில் இலைகளை உண்டாக காணாமல் இனி ஒரு கால முன்னிடத்தில் கனி உண்டாகாதிருப்பது என்று சொல்றாங்க. உடனே அத்திமரம் பட்டு போயிட்டு, டக்குன்னு அத்திமரம் வந்து பட்டு போயிருது. லேண்ட்ல இருந்து ஒண்ணு ரிலீஸ் ஆகுது, லேண்ட்ல இருந்து ஒண்ணு வருது. லேண்டை பார்த்து நீ வந்து ரிலீஸ் பண்ணாத, லேண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கிறது இது பண்றாங்க. காற்றை கண்ட்ரோல் பண்றாங்க. முதல்ல பிசாசும் இது பண்ணிட்டு அவனை ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காற்றையும் கண்ட்ரோல் பண்ற சக்தி இருக்குது, வாட்டர் கண்ட்ரோல் பண்ற சக்தி இருக்கு. வாட்டர் மேல போக்குறதுக்கான பவர் வந்து ஆண்டவர் வந்து வாக்கிங் பண்றாங்க, லேண்ட்ல கனெக்ட் பண்றாங்க. அடுத்து யோவான் 6 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யோவான் 6:10 ஆண்டவர் வந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை செய்றாங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த பூசல்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது மீனையும் எடுத்து கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்து 5000 பேர் அதை வந்து போஷிக்கிறாங்க. கொஞ்சோண்டு இதுல இருந்து பிச்சு எடுத்து இது பண்றாங்க. அப்படியே ப்ரொடக்ஷன் வேற மாதிரி ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா ஆண்டவர் வந்து அப்படி ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி ஏசப்பா நல்லா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க ஆண்டவர், சூப்பர் சொல்லி அவ்வளோத்தையும் இயேசுக்குள்ள போய் இயேசுக்குனே கொடுத்து, இயேசுவை நீங்களே வச்சுக்கோங்க, ரொம்ப அழகா பண்றீங்கன்னு சொல்லி வச்சுட்டோம். ஆனா ஒண்ணு மறந்து போனோம். செகண்ட் ஆடம், 2ஆம் ஆதாம், நம்ம விழுந்து போன தன்மையை ரிமெம்பர் பண்ணி அவேக்கன் பண்ணி ஒரிஜினலா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சரையும் இயேசுவானவர் ஒவ்வொரு இடத்துலயும் ஞாபகப்படுத்தி இது பண்றாங்க. இது வந்து எப்படி சொல்ல, இது வந்து நமக்கெல்லாம் கிடையாது. தள்ளின்னு தூக்கி வச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். காலம் வந்திருக்கிறது, சீசன் வந்திருக்கிறது. தேவனுடைய புத்திரர்கள் எழுந்து நின்று, இயேசுடைய பிள்ளையாய் குமாரர்களாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி நின்று ஒரிஜினலான மேண்டேட்டை பிடிச்சு ஆதாமுடைய அழைப்பை திரும்ப எடுத்து கையில பிடிச்சு ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை இது பண்றாங்க. நான் பேசிட்டு இருக்கிறது சாதாரணமா பேசிட்டு இருக்கிற ஆட்கள். நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய புத்திரர்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். டாக்கிங் டு த சன்ஸ் ஆஃப் காட். தேவ புத்திரர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரிஜினலா உங்களுடைய அழைப்பு டொமினியன், அடி வாங்குறது இல்ல, டொமினியன். எப்படி டொமினியன்? இயேசுவானவர் எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள ஹோல்ட் பண்ணாங்களோ அந்த விஷயத்துக்குள்ள போய் இது பண்றது. அதுக்கப்புறம் ஃபயர்ங்கிற மண்டலம் நம்மளுக்கு தெரியும். ஆவியானவர் அப்போஸ்தலர் 2 ஆண்டவர் வந்து கொடுக்குறாங்க. ஐ பேப்டைஸ் யூ வித் ஃபயர். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் ஆண்டவர் வந்து இது பண்றாங்க. அது போக இன்னும் 2-3 பவர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆண்டவர் எப்படிலாம் வாக்கிங் பண்ணாங்கன்னு காமிக்கிறேன். மார்க்கு 6:56 ஆண்டவர் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. 55 வாசிக்கிறேன். மார்க்கு 6:55. அந்த சுற்றுப்புறம் அங்கும் ஓடி திருந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடமெல்லாம் சுமந்து வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ, லேண்ட் எவைகளோ, அவைகளின் சந்தை வெளிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகவும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா எல்லா எலமெண்ட்ஸ் மேல இருக்கிற அதிகாரம் உள்ளவரா, சாதாரண ஒரு இதுல இல்ல, வேற அவ்வளவு டைமென்ஷன்ஸ்ல உள்ளவரா, அது போக எக்ஸ்ட்ரா மெமரி உள்ளவரா,
வேற விஷயங்கள் ஞாபகம் உள்ளவரா, உலகம் உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே இருக்கிற சில விஷயங்களை கையில ஹோல்ட் பண்ணவரா, வேற ஒரு திங்கிங் பேட்டர்ன்ல, வேற ஒரு வைப்ரேட்டிவ் மோட்ல இது பண்ணி ஃபுல் ஆஃப் பவர், ஃபுல் ஆஃப் அத்தாரிட்டி, ஃபுல் ஆஃப் நாலேஜ், ஃபுல் ஆஃப் விஸ்டம் எல்லாத்துக்கும் மேல இருந்தவரை ஆண்டவர் வந்து மூவ் பண்றாங்க. இது பண்ணி அவரை தொட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, உத்தரவன் கேட்டார்கள், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பவர் ஓவர் சிக்னஸ், பவர் ஓவர் சிக்னஸ். ஏதாவது ஒரு சுகவினம் வந்த உடனே எப்படியா அந்த நோயை தள்ளணும்னு தான் பிளான் பண்றோமே ஒழிய, அது வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிற சக்தியும் இல்லை, வந்த பிறகு ஹீல் பண்ற சக்தியும் நமக்கு இல்லை. எல்லாத்தையும் தூக்கி ஆவியானவர் கையிலும் எல்லாத்தையும் தூக்கி இயேசுவின் கையிலும் கொடுத்து, ஏசப்பா எப்படியாவது சுகமாக்குங்கிற வேற ஒரு பிரேயர் தான் பண்ணிட்டு இருக்கமே ஒழிய, டொமினியன்ல நின்று ஆளுகைக்குள்ள போய் லாஸ் எடுத்து ஸ்பிரிட் லாஸ்ல மேல ஒட்டிக்கிட்டு, ஏற்கனவே நம்ம 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல ஸ்பிரிட் லாஸை பற்றி பேசிட்டு இருந்தோம், அதாவது பிரின்சிபல் பற்றி பேசிட்டு இருந்தோம். திருப்பி அதை பற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லேர்ன் பண்ணுவோம். எல்லா சட்டத்திட்டங்களை அறிஞ்சு கரெக்டா டேப் பண்ணி அடிக்கிறதுக்கான ஒரு இதை நம்ம வந்து கண்டிப்பா இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் தொடுறாங்களோ அதெல்லாம் அவங்கெல்லாம் ஹீல் ஆனாங்க. இத மாதிரி ஒரு காலம் வரப்போகுது. தேவ புத்திரர்கள் பூமியில உலாகுற காலம் வரப்போகிறது. someone who is carrying complete light, பயங்கரமான வெளிச்சகத்தை சுமக்கிற தேவ புத்திரர்கள் எழும்புகிற காலம் வந்து வரப்போகுது. எல்லா வெளிச்சத்தையும் ஹோல்ட் பண்ணி அந்த வெளிச்சத்துல வாக்கிங் பண்ணி சரியா எல்லா டார்க்னஸையும் எக்ஸ்பெல் பண்ற, டார்க்னஸை ஒட்டச்சி எறிகிற ஒரு பயங்கரமான மோடுக்குள்ள போகிறது இல்லை. சாதாரணமா அதாவது ஆண்டவர் அழைச்சிருக்கிற அழைப்பு வந்து இந்த ஒரிஜினல் இந்த ஆளுகைக்குள்ள அழைப்பு ஒரு விசித்திரமான எண்ணங்கள் உள்ளது. இப்ப நான் சொல்றேன் ஒரு மாதிரி புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, நமக்கு இதெல்லாம் சொல்லல. நீ ஒழுங்கா ஜோம் பண்ணு, உனக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுப்பாரு, வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா சம்பாதிச்சு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு 4 பிள்ளைகளை பெற்றுட்டு நல்லா ஜாலியா வாழுண்டு இப்படி வேற மாதிரி ஒரு சிந்தனை மோடு தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய, ஏர், வாட்டர், லேண்ட் எல்லாத்துக்கும் மேல ஆளுகை செஞ்சு தேவனுடைய புத்திரர்களை கர்த்தருடைய வல்லமைகளை தரித்து அதிகாரங்களையும் வல்லமைகளையும் ஹோல்ட் பண்ணி பவர்ஸை ஹோல்ட் பண்ணி சூப்பர் நேச்சுரலா பூமியில வாழ்றதுக்கான அனுபவங்களை உன்னால கொடுக்கறதுக்கு முடியும். அதுல வாழ முடியும். பியாண்ட் யுவர் பர்த் டேட் மேல இருக்கிற மெமரியும், பியாண்ட் இன்றைய தினத்துக்கு இருந்து நாளை தினத்துல உள்ள மெமரியும் ஹோல்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாழ முடியுங்கிறத நமக்கு யாருமே கத்துக் கொடுக்கல. அதாவது பிறந்த நாளுக்கு முன்பதாக இருக்கிற சில நினைவுகள், இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கேன், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நேற்று நடந்த சம்பவங்கள் வச்சு தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். நாளை தினத்தை எல்லாமே பயத்தை தான் பிடிச்சு வச்சுட்டு இருப்பேன். நாளை தினத்துல கரெக்டா என்ன நடக்க போகுதுங்கிற அவ்வளவு கோடிங் விஷயத்தையும் பிடிச்சு வச்சு மூவ் பண்ற ஒரு வேறமான ஒரு சந்ததியா ஆண்டவர் வந்து எதிர்பார்த்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஆண்டவர் வந்து சிக்னஸ் மேல மட்டும் ஆண்டவர் வைக்கல, பிசாசு மேலையும் பயங்கரமான பவர்ஸ் வச்சிருந்தாங்க. எப்படி ஆண்டவருடைய மூவ்மெண்ட் இருந்துச்சு பாருங்க. மத்தேயு 8:29 இயேசு மாதிரி இருக்கணும், இயேசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுவோம். இயேசு மாதிரி ஃபாலோ பண்ணணும், இயேசுடைய வழிகள் எல்லாம் நம்ம போகணும். இயேசுடைய வழிகள் வந்து சும்மா மண்ணில் ஒரு ரோட்டு போட்டு புல் தர மட்டும் அப்படி கிழிஞ்சு போட்டு இருக்கிற வழி கிடையாது. இயேசுடைய வழி டொமினியன் வழி. இயேசுடைய வழி ஏரை கண்ட்ரோல் பண்ற வழி. இயேசுடைய வழி வாட்டரை கண்ட்ரோல் பண்ற வழி. இயேசுடைய வழி ஃபயர் மண்டலத்தை கண்ட்ரோல் பண்றவுடைய வழி. இதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னா மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துச்சு. தட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மினிஸ்ட்ரியுடைய பிகினிங் ஸ்டேஜ் ஆண்டது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே கான்குரர் ஆஃப் வாட்டர் தான் ஆண்டர் காமிக்கிறாங்க. முதல்ல தண்ணீரை ரசமா மாத்துறது. முதல்ல சொல்லும் போதே ஆண்டர் என்ன பண்றாங்கன்னா, ஏய் நான் வந்து வாட்டர் கண்ட்ரோல் பண்ற சக்தி படைத்தவன். முதல்லயே ஆண்டர் வந்து பிசாசை இது பண்ணி அவனை வந்து அச்சு இது பண்ணிடுறாங்க. அவனை இது பண்ணிடுறாங்க. பிரின்ஸ் ஆஃப் பவர் அதை ஏரை கண்ட்ரோல் பண்றது வராங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் இந்த சம்பவங்களை ஆண்டர் வந்து இது பண்ணி வந்துட்டே இருக்கிறாங்க. மத்தேயு 8:29 ஜீசஸ் உடைய பவர்ஃபுல் பேசிக் மினிஸ்ட்ரி ஐடென்டிட்டியை இல்லாட்டி இயேசுடைய அழைப்பை இன்னொருத்த வாயில இருந்து வருது பாருங்களேன். மத்தேயு 8:29 அவர்களை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்துறதுக்கு இங்க வந்தீர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ற லூக்கா 4:41 இயேசுவானவர் இது வனத்திலிருந்து முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்த உடனே பிசாசுகள் சொல்லுது, பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த சத்தம் விட்டு அநேகரை விட்டு புறப்பட்டு போனது. லூக்கா 4 ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா பிசாசு வந்து சோதனை படுத்துவான். சோதனை பண்ணும்போது என்ன 3 சோதனை வரும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு சோதனையும் என்ன சொல்வானா, 3 நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்னு சொல்லுவான். திருப்பியும் போயிட்டு நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்ட்டு வரும். 3 இடத்துலையும் இது பண்ணுவோம், நீ தேவனுடைய குமாரனை ஆனால், தேவனுடைய குமாரனை ஆனால், தேவனுடைய குமாரனை ஆனால் சொல்லுவோம். கடைசியில எல்லாம் முடிச்சு 40 நாள் முடிச்சு இயேசுவானவர் வெளியே வரும்போது பிசாசு அறிக்கை பண்ணும். என்ன அறிக்கை பண்ணும் அப்படின்னா 46 நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தப்பட்டது. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, the original position and the calling that has been available to you is the position of, is the stature of Messiah. மெசியா அப்படிங்கிற ஒரு பொசிஷன், இட் இஸ் a mandate that has been handed over. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து,
கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கிறிஸ்துவை உடையவர்கள், the mandate, the calling of God, the calling of Christ, the calling of carrying Jesus Christ, இயேசுவை சுமக்கிற பாத்திரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறவருடைய பேசிக் ஸ்டார்டிங் பாயிண்ட் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, பிசாசுகள் அறிக்கையிடும் பவர் ஓவர் டீமன்ஸ், power over demonic authority, power over sickness, power over air, power over water, power over circumstances, power over land, power over sea, power over fire, power over ether, power over spirit, சகலத்துக்கு மேல ஆளுகை ஆளுகை ஆளுகை. இது எண்ட் பாயிண்ட் கிடையாது, இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல போய் கடைசியில போய் நின்றுட்டு இது பண்ணல, அன்று மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துக்கு நம்மளை அழைக்கிறாங்க. அதை பற்றி கொண்டத்துல பேசும். யோவான் 11 அதிகாரம் இன்னும் 2 பவர்ஸ் ஜீசஸ் வச்சிருந்தாங்க. யோவான் 11 அதிகாரத்துல 43 வசனம். யோவான் 11 அதிகாரம் 43 வசனம். இயேசு லாசருவை பார்த்து சொல்றாங்க, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவளை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படின்ற ஆண்டவர் சொல்றாங்க. இது எப்போ ஆண்டவர் செய்யறாங்க அப்படின்னா, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் விஷயத்தை செய்யல. நார்மலா ஹியூமன் பீயிங்கா இயேசுவானவர் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும் போதே he was having power over death. சாவுக்கு மேல ஆண்டருக்கு பயங்கரமான பவர் இருந்தது. இன்னொரு ஒரு வசனம் வாசிட்டு நம்ம அடுத்தது போவோம். மத்தேயு 17 அதிகாரம் இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் ஆண்டர் வச்சிருந்தாங்க. மத்தேயு 17 அதிகாரத்துல ஆண்டர் இன்னொரு ஒரு பவர் வச்சிருந்தாங்க. மத்தேயு 17:1 the power of life. ஸோ இப்போ எல்லாத்தையும் எழுதிக்குவாங்க, மொத்தமா நான் சொல்றேன், வேகமா எழுதிக்குவாங்க. பவர் ஓவர் ஏர், பவர் ஓவர் வாட்டர், வாட்டர்ங்கிறது சி, அதையும் சேர்த்து எழுதிக்குவாங்க. அடுத்து பவர் ஓவர் லேண்ட், நிலத்தின் மேல, நிலத்திலிருந்து வருகிற ப்ரொடக்ஷன் மேல, அத்தி மரத்துக்கு மேல, சாப்பாடு மேல, அதுக்கப்புறம் பூமியிலிருந்து விளைகிற ஒவ்வொரு விஷயத்துக்கு மேல he was having பவர் ஓவர் லேண்ட். அடுத்து பவர் ஓவர் ஃபயர், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்து அந்த தன்மைக்கு ஃபயருங்கிற டைமென்ஷன்ஸ் நம்ம பரவ லேர்ன் பண்ணோம். ஃபயர் ஆண்டவர் முதல்ல இருந்தே ஸ்டார்டிங் வச்சிருந்தாங்க. அதாவது ஃபயருங்கிற ஆஸ்பெக்ட் இஸ் ஃபயருங்கிறது கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு காட். ஃபயருங்கிற ஒரு விஷயம் பூமியில யாராலையும் ரிலீஸ் பண்ண முடியாது, அது தேவனால் மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும், தேவனால் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த பவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்து பேப்டிசம் ஆஃப் ஃபயர்லாம் நமக்கு லேர்ன் பண்ணிடுறோம், நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பவர் ஓவர் சிக்னஸ், பவர் ஓவர் சிக்னஸ். அடுத்து பவர் ஓவர் டீமன்ஸ், இதெல்லாம் டொமினியன், இதெல்லாம் அழைப்பு, பேசிக் அழைப்பு. 2ஆம் மாதம் மூலமா நமக்கு இருக்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்டா நம்ம பேசுறோம். கிறிஸ்துவானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நம்பிக்கையின் நட்சத்திரமாக நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் தான் மகிமையின் ரகசியம். The hope of glory is Jesus living in you. இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நான் சொல்றேன்னா இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். நம்ம இதெல்லாமே நம்ப மாட்டோம், ஆனா இயேசு எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லுவோம். இயேசு எனக்குள்ள இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு இதுக்குள்ள இருந்துட்டு இயேசு எனக்குள்ள இருக்காரு, அப்படியே சோகமா இருக்கிறது. அதாவது ஒரு ஏழையும் ஒண்ணு இல்லாதவனுக்குள்ள இருக்கிறவர் தான் இயேசுங்கிற ஒரு இதுவே நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இல்ல, நீங்க தேவ புத்தர்களா சகலத்தின் மேல ஆளுகை செய்கிறவரா, கம்ப்ளீட்லா மூவிங் அண்டர் த பவர் அண்ட் த அத்தாரிட்டி ஆஃப் காட், சகல வல்லமைகளும் அதிகாரத்துக்கு மேல நின்று கொண்டு மூவ் பண்ணுகிற ஒரு பொசிஷனை ஆண்டவர் இது பண்றாங்க. பவர் ஓவர் டெத், பவர் ஓவர் லைஃப், இதெல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டொமினியன்ல நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நம்ம மறந்துருக்கிற ஒரு பொசிஷன். இதை நம்ம டெய்லி யோசிக்கணும். நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த எண்ணங்களே வச்சு நம்மளுடைய மெமரி பேட்டர்னே வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி ஞாபகப்படுத்தப்பட்டு அவைக்கண்ட் ஆகி கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து வாழுகிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஓவராலா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரிஜினலா அந்த கிறிஸ்துவனுடைய சாயலை தரிப்பித்து நடக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். கொலோசியர் 3 அதிகாரம் கிறிஸ்துவனுடைய சாயலை நம்ம தரிப்பிச்சு போகணும்னு போடப்பட்டிருக்குது. ரோமர் 6ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் சாயலை பிடிச்சு போகணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. We have to move into the original calling that has been handed over to human beings. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மையான அழைப்புக்குள்ளாக ஞாபகத்துக்கு ஞாபகப்படுத்தி உள்ள போய் ஓப்பன் அப் ஆகி அதுல இருந்து அழைக்கப்பட்டதுக்கான மூவ் பண்றதுக்கான முக்கியமான அழைப்பு இந்த காலங்கள் ஆண்டது நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இயேசுவானவர்கிட்ட எல்லாமே இருக்குது, அது எனக்கும் உண்டா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு அப்பவுமே தோணிருக்கும். அந்த தோணிருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால அதுக்கான வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரோமர் 6 அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 6:4.
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. எதுக்கு பேரலா போடப்பட்டிருக்கு பாருங்க. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல, இயேசுவானவர் எப்படி மரித்தொழுந்து எழுப்பப்பட்டு உயிர் உள்ளவரை மாற்றப்பட்டு சதா காலமும் உயிர் உள்ளவரை அரசாட்சி செய்கிறாங்களோ, உயிர் உள்ளவரா இருக்கிறாங்களோ, ஒரு தரம் மறிச்சு திரும்பி மறிக்காத மோடுக்கு போயிட்டு இயேசுவானவர் கம்ப்ளீட் ரெசரக்ஷன் மோட்ல எப்படி போறாங்களோ, அந்த மோடு மாதிரி நாமும் யாரு, நீங்களும் நானும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய், ஓல்டு ஜீவன் இல்ல, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் வேற ஒரு பவர் உள்ள வந்து ரிலீஸ் ஆகி, வேற ஒரு மோடு ரிலீஸ் ஆகி, வேற ஒரு பினாமினல் லைஃப் ஃபார்மேட்ல ரிலீஸ் ஆகி, அதாவது பூமிக்குள்ள ஒத்த வேஷத்துல இல்ல. பூமிக்குள்ள ஒத்த வேஷம் என்ன, 12 பேரை படி, ஒரு 4 வருஷம் காலேஜ் படி, ஒரு வேலையில சேரு, ஒரு குடும்பத்தை கட்டு, அதுக்கப்புறம் வயசாகு சாவு, இதுதான் மனுஷனுடைய ஃபார்மேட். வயசாக அதுல ஒவ்வொரு வழிகளையும் எல்லாத்தையும் படிக்கதான் வாழ்க்கை வழி இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், வாங்கிக்கோ, இதுதான் திஸ் இஸ் லைஃப் கட்டி வச்சிருக்கோம். இல்ல, நாமும் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு வேற ஒரு மோடுக்குள்ள நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அழைக்கிறார். வாட் இஸ் சீக்ரெட் of entering into the dominion of God? இதுவே நம்ம வந்து 4வது செஷன், 5வது செஷன், 6வது செஷன், 7வது செஷன், 8வது செஷன் இருந்து நம்ம வந்து பார்த்தோம். அதாவது 4வது செஷன்ல இருந்து இந்த ஃபீச்சருக்குள்ள நம்ம வந்து போனோம். அதாவது 4ல இருந்து 9 வரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோம். லைட்டா டைட்டிலிங் உங்களுக்கு சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் செஷன் மேண்டேட் பேசிக்கா பேசினேன். 2வது செஷன்ல ஆப்ஷன்ஸ் பற்றி பேசினேன். அதாவது பாபிலோன் எப்படி இருந்தது, சியோன் எப்படி இருந்தது 2வது செஷன்ல பற்றி பேசணும். 3வது செஷன்ல த்ரோன்ஸ் அண்ட் ட்ரம்ஸ் பற்றி பேசினேன். அதாவது எப்படி இந்த இடத்துக்குள்ள போயிட்டு அதை போய் டேப் பண்ணோம், அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பேசணும். அதுக்கப்புறம் 4வதுல உங்களுடைய பொசிஷன் என்ன, லொகேஷன் என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து பேசணும். அதாவது எந்த இடத்துல நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கணும், ஒரிஜினலா நம்ம அழைப்பினுடைய பொசிஷன் எந்த இடம் அப்படின்னு பேசணும். அந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்னா, இதுல இல்ல, இதை தாண்டி இருக்கிற ஒரு பொசிஷன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இயேசுனுடைய சீட்டிங்லே நம்மளை வந்து உட்கார வச்சிருக்காங்க. கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு உன்னதத்துல ஏறி அவருடைய கூட உட்காரவும் செய்தாருங்கிற அந்த பொசிஷன்ல இது பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்ப லிட்டரலா இயேசுவானவருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்ல, உங்களுக்கும் அந்த பொசிஷன் கொடுக்கப்பட்டு அந்த ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவானவர் மேல ஏறி உன்னதத்துல ஏறி அவரோட கூட உட்காரவும் நம்மளை செஞ்சார், அவரோட கூட உட்காரவும் செய்தார். பொசிஷன் அவரோட கூட இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ற கெப்பாசிட்டி ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இயேசுவானவர் இந்த இடத்துல எல்லாம் மூவ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய அழைப்பினுடைய உண்மையான தன்மையில நம்ம மூவ் பண்றோம்னா இதெல்லாம் நமக்கு வந்து நடந்தே ஆகணும். இதெல்லாம் இதுவரைக்கும் நடந்ததில்லை, இந்த காலங்களில் நடந்ததில்லை. பட் காலம் வரப்போது கண்டிப்பா we are going to walk in it. அதுக்காக இதை பற்றி பேசிட்டு அதுக்காக இந்த காரியங்களை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா காலம் வந்திருக்கிறது, கடைசி காலம் வந்திருக்கிறது. ஆண்டோடைய முழுமையான தன்மைகளை பார்க்க போறோம், ஆண்டோடைய முழுமையான அழைப்புக்குள்ள நடக்க போகிறோம், ஆண்டோடைய முழுமையான இதுக்குள்ள பார்க்க போறோம். அதாவது இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொன்னா புரியாது, இதெல்லாம் மற்றவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அவங்களாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஆயத்தப்பட்டிருக்கிறது, உங்களுடைய இருதயம் இதற்கான விசேஷமான காரியங்களுக்காக ஏங்கிட்டு இருக்குது. நீங்க எப்பவுமே ஒரு ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்க, என்ன அப்படின்னா something that is more, ஏதோ ஒண்ணு நிறைய இருக்குது, நான் ஏதோ கம்மியா இருந்துட்டு இருக்கேன், ஏதோ நிறைய இருக்குது, I'm missing something அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. this is a missing piece. இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கிறது நீங்க தொலைச்ச பகுதியை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். I'm giving you the missing piece. ஆண்டவர் எதற்காக அழைச்சிருக்கிறார், என்ன மேன்மையான விஷயங்களை அழைச்சிருக்காருன்னு உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துக்கு அழைச்சிருக்கிறார், மகிமையான ஒரு மோடுக்குள்ளாக ஆண்டவர் அழைச்சிருக்காரு. இவ்வளவுதானே ஆண்டவரை, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, இவ்வளவுதான் உங்களால செய்ய முடியுமா அப்படின்லாம் நீங்க அநேக ஜெபங்கள் யோசனைகள் உங்களுக்கு உண்டாயிருக்குது. பட் நோ, God has made everything ready for you. சகலமும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் இது பண்ணிருக்காங்க. 4வது செஷன்ல பொசிஷன் பற்றி பார்த்தோம், 5வது செஷன்ல யூனியன் பற்றி பார்த்தோம், லா ஆஃப் ஒன்னஸ் பற்றி பார்த்தோம். அதாவது பிரின்சிபல்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மண்டலங்கள், இந்த ஏருங்கிற மண்டலத்தை நான் ஆளுகை செய்யணும், வாட்டர்ங்கிற மண்டலத்தை ஆளுகை செய்யணும், லேண்டுங்கிற மண்டலத்தை ஆளுகை செய்யணும், ஃபயர்ங்கிற மண்டலத்தை ஆளுகை செய்யணும், டொமினியன் எனக்கு உண்டாயிருக்கணும். அப்படின்னா எல்லாமே தானாவே ஏற்கனவே சொன்ன போல ஹிட் அண்ட் மிஸ், சும்மா அந்த செய்வேன் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் சட்டங்களால உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றிலும் சில சட்டங்கள் இருக்கிறது, சில பிரின்சிபல்ஸ் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில சட்டங்கள் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, சில சட்ட திட்டங்களுக்குள்ளாக என்ன உட்புகுத்தி கொண்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மண்டலங்கள் ஓப்பன் ஆகும். சில ஃப்ரீக்வன்சி நியமிக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள என்னுடைய வைப்ரேஷன் மோட், என்னுடைய நார்மல் ஹியூமன் வைப்ரேட்டிங் மோட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கதவு தானாவே ஓப்பன் அப் ஆகி அந்த போர்ட்டல் ஃபுல்லா எனக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். அதாவது அந்த டைமென்ஷன்ஸ் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிரும், அது ஃபுல்லா ஆளுகை எனக்கு வந்து உண்டாயிரும். நமக்கு ஏன் இன்னும் உண்டாகல அப்படின்னா ஆண்டவர் நமக்கு தரணும் இல்ல, நம்மளுக்கான பொசிஷனுக்குள்ள நம்ம இன்னும் வரல, நம்ம வந்து நம்மளை ஏற்றி கொண்டு இன்னும் வரல, நம்ம இன்னும் மண்ணை தான் நக்கிட்டு மண்ணுடைய சாயலை தான் தரிப்பிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் ஓப்பன் அப் ஆகி நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தையும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்திலையும் கர்த்தத்துவத்திலையும் உட்கார்றதுக்கான யோசனைகள் கூட நமக்கு இன்னும் வரல. இந்த இடத்துல தான் உட்கார்ந்துட்டே இருக்கும்.
வேண்டவே வேண்டாம், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், தயவுசெய்து பேசுறாத. நான் வந்து இதுக்கப்புறம் நான் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மெமரியிலே அதுலயே நான் வாழ்ந்துக்கிறேன், என்னோட ஒரிஜினல் அழைப்பெல்லாம் வேண்டாம், தயவுசெய்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதையே பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற ஒரு இடத்துக்குள்ளேயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். எனக்கு வழி ரொம்ப பிடிச்சிருக்கேன், எனக்கு இன்னொரு வழி தான், இந்த வழி முடிஞ்சிட்டு அடுத்து புதுசா ஒரு வழி தான், புதுசா ஒரு வழி இருந்தா நல்லா இருக்கும். அந்த வழி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் புலம்புவேன், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்னு தான். இப்படி ஒரு பிரச்சனையில இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை, ஒரு வழியில இருந்து இன்னொரு வழி, இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, சம்திங் ஸ்பெக்டாகுலர் இஸ் ரெடி, ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற உன்னதத்துல அவரோட கூட உட்கார்ந்துட்டு இருக்கிற மகிமையான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் வர்றதுக்காக இல்ல. நோ 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 ரைட் நவ், இப்பொழுதே ஆண்டவர் அந்த காலங்களை நியமித்து வச்சிருக்கிறாங்க. கொலோசியர் 3 அதிகாரம் இப்பவுமே ரெடியா இருக்குது, ரோமர் 6 அதிகாரம் இப்பவுமே ரெடியா இருக்குது, கலாத்தியர் 2 அதிகாரம் இப்பவுமே ரெடியா இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசின விஷயங்கள். 5வது கிளாஸ்ல யூனியன் பற்றி பேசணும், 6வது கிளாஸ்ல இன்சென்ஸ் பற்றி பேசணும், அந்த யூனியன் சம்பந்தமான விஷயங்கள். 5, 6, 7, 8 எல்லாம் ஒரே 8 வரைக்கும் ஒரே இது இருக்குது. ஸோ இன்னைக்கு 9வது செஷன். ஸோ 8 அதெல்லாம் ஒரே மோட்ல வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணோம். அந்த அவ்வளோத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு வேர்ட்ல சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸுக்கு நம்ம ரெடி ஆகும், புதுசாக கற்றுக்கிறதுக்கு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ ரோமர் 6 அதிகாரத்துக்கு போவோம். 6 அதிகாரத்துக்கு போயிட்டு ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணது. அதுக்கப்புறம் இதை டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணது. ஸோ நான் திருப்பி முதல்ல இருந்து சொல்கிறேன், டொமினியன் தான் நம்மளுடைய ஒரிஜினல் அழைப்பு, ஆளுகை செய்கிறது தான் ஒரிஜினல் அழைப்பு. ஆளுகை எது மேலெல்லாம் செய்யணும்? ஏர், வாட்டர், லேண்ட் அண்ட் ஃபயர் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் சிக்னஸ் அண்ட் டீமன்ஸ் அண்ட் லைஃப், டெத், எல்லாத்துக்கு மேல நம்மளுக்கு வந்து ஆளுகை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிட்டோம். 2வது, எப்படி இதுல போய் இது பண்றது இருக்குன்னு தெரியல மேட்டர் இல்ல, அதை எப்படி நம்ம டாப் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து மேட்டர். எப்படி இதை நான் வாக்கிங் பண்றோம், எப்படி இதை நடக்கணும் அப்படிங்கிறது அடுத்த மேட்டர். ஸோ இப்போ 2வது மேட்டர், 2வது டாபிக் உள்ள நம்ம வந்து போய் ஏற்கனவே 4 கிளாஸ் உள்ளதை வேகமாக ஒரு 5 நிமிஷத்துல சம்மரைஸ் பண்ணி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிச்சிடும். ரைட், என்ன பண்ணோம்? ரோமர் 6 அதிகாரத்துல நம்மளுக்கு வந்து சிம்பிளா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே வேர்ட்ல நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம பிறகு இதை லேர்ன் பண்ணுவோம். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா திருப்பி போய் பழைய கிளாஸஸ் நீங்க டச் அப் பண்ணிட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். பட் ஞாபகப்படுத்துகிறதுக்காக ஒரு வேர்டை நான் சொல்லி இது பண்றேன். ரோமர் 6 அதிகாரம் 4ஆம் வசனம் திருப்பி வாசிப்போம். ரோமர் 6:4, நம்மளும் இயேசுவை போல இருக்கும்படி உன்னதத்துல அவரோட கூட உயிர்ப்பித்த அந்த இடத்துக்குள்ள இருக்கும்படி என்ன பண்ணோம்னா, அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஒரு மோடுக்குள்ள போறோம். இதான் சாக்ரிஃபைஸ்ன்னு படிச்சோம், இன்சென்ஸ்ன்னு படிச்சோம், புரோக்கனஸ்ன்னு படிச்சோம். ஸோ 5வது செஷன் சாக்ரிஃபைஸ், லா ஆஃப் யூனியன் அண்ட் சாக்ரிஃபைஸ், அதுக்கப்புறம் லா ஆஃப் த ஆல்டர்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன், இன்சென்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன், அது சுகந்த வாசனைன்னு சொல்லி கொடுத்தேன், புரோக்கனஸ் சாக்ரிஃபைஸ் எப்படி உருவாகணும் புரோக்கனஸ் செஷன்ல பார்த்தோம். அடுத்த லாஸ்ட் செஷன் அன்லாக்கிங் ஹெவன், செஷன் 8 அன்லாக்கிங் ஹெவன், திறக்கப்பட்ட வானம் அனுபவம் உள்ளது. அது எப்படி உருவாகும், அந்த சாக்ரிஃபைஸ் எப்படி பிரேக் பண்ணி எப்படி ஓப்பன் அப் பண்ணும் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணோம். சரி, இப்போ சம்மரைஸ் பண்ணி படிப்போம். அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவசரணம் ஒளிந்து போரும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுடைய கரண்ட் லைஃபை ஆண்டவர் பேர் எழுதி வச்சிருக்கிறது எப்படின்னா பழைய மனுஷன். இப்போ என் பேர் ஷோஃபர்ட், நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், என் வேலை இப்படி போயிட்டு இருக்குது. என்ன பார்க்கும்போது கரண்ட் லைஃப், இது என் கரண்ட் லைஃப், இன்னைக்கு நான் செஞ்சது, இன்னைக்கு நான் பண்ணது, என் பேரு இது இன்னைக்கு உள்ளது, என் வயசு இது இன்னைக்கு உள்ளது. ஆண்டருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா பழைய மனுஷன். இது யாருன்னா பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன் ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும், சிலுவையில் அடிக்கப்படுற அனுபவத்துக்குள்ள போகணும். சிலுவையில் அடிக்கப்படுற அனுபவத்துக்குள்ள போன உடனே என்ன ஆகும்னா அது வந்து எஸ்கலேட்டர் மாதிரி லிஃப்ட் ஆகி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேல இழுத்துட்டு போயிடும். 5ஆம் வசனம், மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டால் அவருடைய உயிர்த்தலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப நான் என்னன்னு சொல்றேன், நம்மளுடைய பொசிஷன் இப்போ ஃபாலன் ஸ்டேட்ல இருக்குது. ஸோ ஃபாலன் ஸ்டேட்ங்கிறது எல்லாத்துக்கும் கீழே இந்த இடத்துல லாக் ஆகி இருந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு எது மேலேயும் கண்ட்ரோல் கிடையாது. இவன் சொல்றதான் சட்டம், பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி எர்த், பிசாசு சொல்றதான் சட்டம். அது இப்போ யார் மேல உபயோகம்னா ஒர்க் ஆகும்னா கீழ்ப்படியாதவர்கள் மேல் ஒர்க் ஆகும். அது யாருன்னா நம்ம அதை பற்றி லேர்ன் பண்ணோம். மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். மைண்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்களுடைய சிந்தனைக்குள்ள ஒரு சப்தங்கள் ஏற்படும், ஒரு கேள்விகள் ஏற்படும், ஒரு துயரத்தின் சப்தமும் ஏதோ ஒரு சப்தம் ஏற்படும். இங்க இருந்து இவன் என்ன நினைக்கணும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி உருவாக்கி லைஃபை வந்து மூவ் பண்ண வைக்க முடியும். இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது. அப்படி ஒவ்வொரு விஷயம் நம்மளை வந்து தாக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இருந்துட்டு இருக்கிறேன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல இயேசுவானவர் அவருடைய சிங்காசனத்தை விட்டுருக்காரு. அங்க இருந்து ஒரு 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 டியூப் போட்டு இந்த இடத்துல ஒரு லிஃப்ட் மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா சிலுவை அப்படிங்கிறது.
இப்ப நான் இங்க இருக்கேன், என் பக்கத்துல இருக்கிறது ஒண்ணு சிலுவை அப்படிங்கிறது. சிலுவைங்கிறது ஒரு லிஃப்ட் மாதிரி யோசிச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணும் அப்படின்னா, கிறிஸ்துவுடனே நான் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டால் டக்குன்னு அந்த லிஃப்ட் என்ன பண்ணும்னா, இங்க இருந்து என்ன தூக்கி கொண்டு போய் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து எல்லா கர்த்தத்துவங்கள், எல்லா துரைத்தனங்கள், எல்லா அதிகாரத்துக்கு மேல இருக்கிற அந்த இடத்துல போய் என்ன உட்கார வச்சு சகலத்துக்கும் மேல இருக்கிற ஆளுகைக்குள்ளாக என்ன வந்து பிளேஸ் பண்ணும். அதாவது திருப்பி அந்த வசனத்தை இப்ப வாசிங்க புரியும். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால், இந்த லிஃப்ட்ல கனெக்ட் பண்ணனா, சாக்ரிஃபைஸ் கனெக்ட் பண்ணனா, யூனியன்ல கனெக்ட் பண்ணனா, ஒன்னஸ்ல கனெக்ட் பண்ணனா, லா ஆஃப் ஒன்னஸ், லா ஆஃப் த யூனியன், ரெண்டையும் சேர்த்து இணைச்சு என்னுடைய பழைய மனுஷனை, அதாவது பழைய மனுஷனா என்னுடைய ஒரிஜினல் ஃபீச்சரை, ஒரிஜினல் நார்மலா இப்ப இருக்கிறத தூக்கி எடுத்து சார்ஜர்ல இணைக்கிற மாதிரி தூக்கி சிலுவையில நான் இணைச்சு அப்படியே உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் இல்ல. இங்க சிலுவை இருக்குது, உள்ள கனெக்ட் பண்ண சிலுவை இருக்கு, நான் இப்படி தூக்கி இப்படி இல்ல. சிலுவையில கனெக்ட் பண்ணோம்னா அதுல ஒரு பவர் இருக்குது, அதுல ஒரு டைமென்ஷன் இருக்குது, அதுல ஒரு லிஃப்டிங் இருக்குது. என்ன ஆகும்னா தூக்கி கொண்டு போய் அசண்ட் ஆகி இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும், அந்த இடத்துல கொண்டு போய் ஸ்டேட் பண்ணும். 2 வார்த்தை எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்து இது பண்ணிடும். அதாவது என்ன அப்படின்னா, வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னா, வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னா ஒரே ஆன்சர், அசென்ஷன். அசெண்டிங் இஸ் அ பிளேஸ் வேர் யூ ஷுட் ஸ்டார்ட். எங்க ஸ்டார்ட் ஆகுறதுன்னா அசென்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அப்படியே மூவ்மெண்ட் ஆகி மேல அவரோட இணைக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தலின் சாயலுடைய ஃபங்க்ஷன்ல ஸ்டார்ட் ஆகுறது இதாகும். அதாவது இங்கிருந்து புஃப் ஆகி கனெக்ட் ஆகி இங்கிருந்து மூவ்மெண்ட் ஆகி தேவனுடைய உயிர்த்தல் வந்து கனெக்ட் ஆகிறது. அதாவது எப்படின்னா அசண்ட் ஆகி இருக்கிறது, அசண்ட் ஆகி மேல போய் கனெக்ட் ஆகிருக்கு. இன்னொரு வார்த்தை எழுதிக்கோங்க, நீங்களா யாரா இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதுற மாதிரி எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா crucified once அப்படின்னு எழுதிக்கோங்க. crucified once, நீங்களாம் யாரு அப்படின்னா crucified once. இவங்களுக்கு மட்டும்தான் இந்த டொமினியன்லாம் கொடுக்கப்படும். crucified once, பழைய மனுஷன் அடிக்கப்பட்ட சாயலா இருக்கிற அந்த ஒரே ஆளுக்கு தான் அது வந்து கொடுக்கப்படும். திருப்பி ரோமர் 6ஆம் அதிகாரத்துல அந்த வசனங்களை நம்ம வாசிப்போம், ஞாபகப்படுத்திட்டு நம்ம வந்து அடுத்த காரியங்கள் வருங்காலங்கள் நம்ம இது பண்ணுவோம். புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு, இந்த புதிதான ஜீவன நடந்து கொள்ளும்படிக்கு அப்படிங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் உருவாகிற பொசிஷன் இல்ல. பூமியில இருக்கும் போதே ஆர்ஐபி மோட க்ளோஸ் பண்ணி எடுத்து, இறந்த மோடு மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து தேவனுடைய சிலுவையோட இணைந்து ஒன்னஸ்லக்குள்ள போய் கனெக்ட் ஆகி அதுல இருந்து மூவ் ஆகும்போது அதுல இருந்து ஒரு பவர் ரிலீஸ் ஆகி வித் த சாயல் கனெக்ட் ஆகி crucified one கீழே ascended லைஃப் மேல இருந்து அந்த இதுக்குள்ள போகும். ஸோ அப்படின்னா இயேசுக்குள்ள சகலமும் ஆயத்தப்பட்டு, சகலமும் நிறைவேற்றப்பட்டு, சகலமும் ரெடி ஆகி இப்பொழுது அது வந்து உங்களுடைய டிஸ்போசல்ல இருக்குது. பூமியில நிறைய விஷயங்கள் கர்த்தர் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. யாரை நம்பி இருக்கிறாங்கன்னா உங்களை நம்பி இருக்காங்க. ஆவியானவருடைய டிஸ்போசல்ல இல்ல, இயேசுவானவருடைய டிஸ்போசல் இல்ல, உங்களுடைய டிஸ்போசல்ல இருக்குது. அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மேண்டேட்டை கையில எடுத்து, அந்த தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சால்வையை கையில பிடிச்சு, உங்களுடைய இருதயத்திலையும் உங்களுடைய சிந்தனையில அதை நிரப்பி அதை ஊன்றி உங்களுடைய உள்ளத்துல வச்சு ஒரிஜினலான காரியங்களை ஏற முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பூமியில வேற காரியங்கள், உண்மையான காரியங்கள் நிகழ தொடங்கும். பவர் ஓவர் ஏர், பவர் ஓவர் வாட்டர், பவர் ஓவர் சி, பவர் ஓவர் எவ்ரி டார்க்னஸ், பவர் ஓவர் டெத், பவர் ஓவர் லைஃப். உங்களுடைய ஸ்டார்டிங் பொசிஷன், திஸ் இஸ் யுவர் ஸ்டார்டிங் பொசிஷன். இட் வில் சேஞ்ச் யுவர் ஸ்டோரி ஃபார் எவர். நான் இப்ப சொல்லுகிற விஷயங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா யூ வில் நெவர் பி டச்ட் அகைன். உங்களை தொட முடியாது. உங்களுடைய பேர் வந்து அன்டச்சபிள்னா லைக் இவனை தொட்ட காலியாயிருங்கிற அந்த நேம் வரிசையில எழுதப்பட்டிருக்கும். தேவனுடைய குமாரர்களுடைய பட்டியல் வரிசையில தேவனுடைய புத்திரனா அதுல வந்து உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். தேவனுடைய சாயலை சுமக்கிற பயங்கரமான சக்தி உடையவனா அதுல வந்து இடைக்கப்பட்டிருக்கும். லிட்டரலா யூ கேரி த க்ளோரி ஆஃப் காட். உங்களுடைய உடம்பு தேவனுடைய ஆலயமா மாற்றப்படும். இயேசுவான, அதாவது ஆவியானவருடைய உண்மையான பாடியா மாறுவீங்க. ஆவியானவருடைய பாடியா மாறணும்னா அது வந்து டைமென்ஷன்ஸ், போர்ட்டல் டைமென்ஷன்ஸ், ஷிஃப்டிங் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்துட்டே இருக்கும். அதாவது டைமென்ஷன்ஸ் அதுல இருந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆவியானவருக்குள்ள வந்து உங்களை மாதிரி சொங்கியா இருக்க மாட்டாங்க, நீங்க தான் சொங்கி. ஆவியானவர் உங்க கூட வந்துட்டேன்னா உங்களை மாதிரி அவர் மாற மாட்டாரு. ஆவியானவர் உங்களை வந்துட்டாருன்னா you have to become active, you have to become dimensional, you have to become multi-dimensional and moving into multi-portals, because he is a multi-portal man, he is a multi-portal God.
ஆண்டருடைய காரியங்கள் டைமென்ஷனலா இருக்கும். நம்ம ரொம்ப குறுகி வச்சு ரொம்ப சின்ன ஒரு பிரெட்ல இருக்கிற ஓரத்தை மட்டும் பிடிச்சு வச்சுட்டு ஜெம்முன்னு பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். பயங்கரமான காரியங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு? இன்னொருத்தனுக்கு கிடையாது. நீங்க கதை கேட்கறதுக்காக இல்ல. ஐம் டாக்கிங் அபவுட் யூ. நீங்க கதை கேட்கறதுக்காக வரல. நல்லா இருக்குது, மத்தவன் கையில வச்சிருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இல்ல. இட் இஸ் ஃபார் யூ. உங்களுடைய கரத்துல கொடுக்கப்பட்டு அதை வாக் பண்றதுக்காக ஆண்டவர் வந்து நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. Dominion is your calling. Remember, awaken, crucified one, ascended one. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அழைப்பு மேலான அழைப்பா இருக்கிறது. ஒரிஜினல் காலிங் இஸ் டொமினியன். ஆண்டு கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதில்ல. நீங்க சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டவர். You are not a person who should be moved by every things that happen to you. ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே அடிபட்டு போகிறதுக்காக அலைஞ்சு போகிறதுக்காக இது பண்ணதில்லை. அவன் சொன்னான் அந்த வழியில போனேன், இவன் சொன்னா இந்த வழியில போனேன், இவன் சொன்னோன்னு இந்த பக்கம் சாஞ்சிருது, அவன் சொன்னா அந்த பக்கம் சாஞ்சிருது, இவன் சொன்னா இவன் சொல்றதான் கரெக்ட், அவன் சொன்னதான் கரெக்ட். இப்படி அங்கலாய்த்து வாழுகிற அனுபவம் உங்களுடைய அனுபவம் அல்ல. பிளான்ட், பவர்ஃபுல், க்ளோரியஸ், dominion, thrones, authority over everything. That is your basic position. We forgot everything. எல்லாம் மறக்கப்பட்ட நிலையில இருந்து அப்படியே கண்ணு குருடாயி, காது செவிடாயி, வாயில பவர் இருக்குன்னு தெரிஞ்சும் தெரியாம ஊமையாயி மந்தமா வாழ்ந்துட்டு இருக்கோம். பிசாசு உங்களுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுதான். Forget. மறந்துரு. உன் நிலையை மட்டும் மறந்துரு. உன் அழைப்பை மறந்துரு. உன் அபிஷேகத்தை மறந்துரு. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிறதே மறந்துரு. நல்ல டங்ஸ் பேசுவான், ஆனா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்ல மாட்டான். ஐயம் அனாயின்டட்ங்கிற வார்த்தை வாயில வராது. இயேசுனுடைய நீதியை சுமந்துட்டு இருப்பான், நான் பாவின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ பாவிதான். எப்போ? இயேசு ரத்தத்தால கழுவப்படுறதுக்கு முன்னாடி. கழுவப்பட்டதுக்கு ஒரு பாவின்னு சொன்னா உன்னை தூக்கி நான் என்ன பண்றது? I was a sinner. I'm not a sinner now. I was a sinner. Now I am righteous. நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறேன். என்னைக்காவது அறிக்கை செஞ்சிருக்கிறோமா? என்னைக்காவது அதை பிடிச்சிருக்கிறோமா? என்னைக்காவது அதில் நடக்க ட்ரை பண்ணிருக்கோமா? நான் நீதிமான்னு என்னைக்காவது டிக்ளேர் பண்ணிருக்கிறோமா? பண்ணவே மாட்டோம். நான் பாவினா டிக்ளேர் பண்ணும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு வேணா டிக்ளேர் பண்ணும். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அப்படி வேணா சொல்லுவோம். என்கிட்ட இருக்குன்னு சொல்ல மாட்டோம். You are created to rule over powers and authorities. Table kafril abisonto lahutim rokale kafino control bahati from santu lahu bohire libro shetel le hoframa shutam from no liko libre sile frekashit lo rabu fantimasi le hulifru shetel lo hatilo fre kashwan ibrahito meselim ras no frako shakola banche lifu la kaf la fru kaishu. Let you remember. இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியினாலே உங்களுடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்படுவதாக. எல்லா தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத புலம்பல்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத வழிகள், let it be removed from your heart right now in the mighty name of Jesus Christ. கர்த்தருடைய வல்லமையினுடைய நாமத்தினாலே இருதயத்தில் இருக்கிற காயங்கள் இப்பொழுதே மாற்றப்படுவதாக. மண்ணினாலே உருவாக்கப்பட்ட காயங்கள், உலகத்தினாலே உருவாக்கப்பட்ட காயங்கள், எல்லாருடைய வார்த்தையினாலும் எல்லாருடைய எண்ணங்களினாலும் எல்லாருடைய பேச்சினாலும் உருவாக்கப்பட்டிருக்கிற காயங்கள், let it be removed out of you in the mighty name of Jesus. அதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தீங்க, அதை நான் முன்னாடி தூக்கி போட்டு அதுதான் வாழ்க்கை, வலிதான் வாழ்க்கை, வேதனை தான் வாழ்க்கை, தோல்வி தான் வாழ்க்கை. நோ, தோல்வி வாழ்க்கையே கிடையாது. ஜெயம் தான் வாழ்க்கை, ராஜரீகம் தான் வாழ்க்கை, சிங்காசனம் தான் வாழ்க்கை, மகிமை தான் வாழ்க்கை, கர்த்தருடைய நீதி தான் வாழ்க்கை, கர்த்தர் வைத்திருக்கிற ஆளுகை தான் வாழ்க்கை. Power over power and authorities. Power over power and authorities. Ruling power over power and authorities. சகலத்துக்கு மேல ஆளுகை செய்து காற்றினுடைய மண்டலங்கள் எதுவும் என்னை தாக்க முடியாது, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, பகல் என்னை சேதப்படுத்த முடியாது, இரவு என்னை சேதப்படுத்த முடியாது. எனக்கு எதிராக எந்த ஒரு
எந்த ஒரு நோயும் எந்த ஒரு கொல்லியும் எந்த ஒரு காரியம் என தொட முடியாது. Come on, something that is so very powerful, something beyond you. உங்களுடைய எண்ணங்களை தாண்டி இருக்கிற ஒரு அனுபவம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அட்டவணையை தாண்டி இருக்கிற ஒரு அனுபவம், உங்களுடைய வருடத்தின் கணக்கை தாண்டி இருக்கிற ஒரு அனுபவம். Lifielle kholi brahuti akurele satura abla hutumo debrahina brailu hopu shwatla bruhahi ankreishin talofre elebrihelle brahuka rishu bila brohali hapu nahato mesle frema shwambu dekalu bo sako dahiti ablu khobra hato naishu dekini bro le kantu nafrun honshu amena hena fashu allibo hliafra hatu dikada bro halihe ஜெயமுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாய் மாற்றப்படுவதாக, ஜெயமுடைய வாழ்க்கையின் அடித்தளமாய் மாற்றப்படுவதாக. I speak power over your life in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை நிரப்புவதாக, நிரப்பி உங்களை உயிர்ப்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. Let you be filled with the fire of God. Let you be filled with the glory of God. கர்த்தருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரமாய் மாற்றப்படுவீர்களாக. பாவத்தை சுமக்கிற பாத்திரம் அல்ல, பிசாசின் கொள்கைகளை சுமக்கிற பாத்திரம் அல்ல, பிசாசினுடைய எண்ண அலைகளை சுமக்கிற பாத்திரம் அல்ல, வேதனைகளை சுமக்கிற பாத்திரம் அல்ல, மகிமையை சுமக்கிற பாத்திரம். ஓஃபியல்லா ஹிட்டே லுஹாப்ரோலோ லிஷல் லோஹம் நோஹன் தியாஃப்ரேஹே. இப்பொழுதே தேவனுடைய ஆளுகையினாலும் கர்த்தருடைய வல்லமையினாலும் கர்த்தருடைய மகிமையினாலும் நிரப்பப்படுவீர்களாக, 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 நிரப்பப்படுவீர்களாக. தேவனுடைய ஆளுகையும் தொடுதலும் இப்பொழுதே உண்டாயிருக்கட்டும், இப்பொழுதே உண்டாயிருக்கட்டும், இப்பொழுதே உண்டாயிருக்கட்டும். உடைய கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும். உடைய வாயின் வார்த்தைகள் தேவனுடைய ஆவியின் மண்டலத்தினாலே நிரப்பப்பட்டதா இருக்கட்டும். உடைய கரத்தின் கிரியைகள் இப்பொழுதே கர்த்தருடைய தொடுதல் நான் நிரப்பப்படட்டும். Let you be filled with the power and the glory of God in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே 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 தேவனுடைய செய்கைகள் உண்டாயிருப்பதாக, தேவனுடைய பலன் உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த ஜீவனாலே உண்டாக்கப்பட்டிருக்கிற அவருடைய உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அனுபவத்தினுடைய சாயல்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளிப்படுத்தப்பட்டு நடக்கிற அனுபவமாய் உண்டாக்கப்படுவதாக. Let it not be a theoretical thing, let it be a practical one. அது சும்மா சொல்லப்படுகிற கற்பனையில சொல்லப்படுகிற வார்த்தைகளாக அல்ல, எழுதப்பட்ட வார்த்தைகளாக அல்ல, வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வார்த்தைகளாக அவைகள் மாற்றப்படுவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய வழிகள் பிரகடனம் பண்ணப்பட்டு சொல்லப்பட்டு அவைகள் அறிந்து அவைகளை நடக்கிற கிருபைகள் உண்டாயிருக்கட்டும். ஏதோ தாண்டவரே தெரியாமலே பயத்திலே தோல்வியிலே உருண்டு உருண்டு போகிற அனுபவங்கள்னால் அல்ல, கர்த்தர் வைத்திருக்கிற வழிகளை தெளிவாய் புரிந்து தெளிவாய் தெரிந்து தெளிவாய் அவைகளை புரிந்து கொண்டு சரியாய் நடக்கிற உன்னதமான அழைப்பும் உன்னதமான வழியும் உண்டாயிருக்கட்டும். எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்களை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறோம். ஒருவேளை தேவதூதர்களுடைய ஊழியங்களை நீங்கள் புரியாமல் இருந்தால் ஜஸ்ட் பிரே சிங்கிள் பிரேயர். ஆண்டவரே, எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் இப்பொழுதே கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறேன். அவர்கள் கொண்டு வந்திருக்கிற செய்திகளை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய காரியங்களை நான் இப்பொழுதே திறக்கிறேன் என்று சின்ன ஜெபத்தை மட்டும் பண்ணுங்க. லார்ட் ஐ ரிமெம்பர் மீ. என்னை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய சமூகத்துல நினைவு கூறுங்கள் ஆண்டவரே. எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்களுடைய ஊழியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக பக்குவப்படுத்துங்க. Let us receive the revelations from the throne of God. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற தேவனுடைய சப்தங்கள், தேவனுடைய பிரெட், கர்த்தருடைய சாப்பாடு, கர்த்தருடைய வெளிப்பாடுகள் இப்பொழுதே உடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் ஒவ்வொன்றையும் ஆளுகை செய்து அவைகளுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை மாற்றும்படியாக let us release the ministry of angels right now in the mighty name of Jesus Christ. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கட்டும். இப்பொழுது வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றப்படுவதாக. ஆவியினுடைய உட்பிரவேசத்தினாலே ஆவியினுடைய பிரமாணத்தினாலே நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றப்படுவீர்களாக. கிறிஸ்துவோடு ஒன்றி அமைந்து அசண்டாய் வாழுகிற அனுபவங்கள் உண்டாயிருப்பதாக. மேலாக யோசிக்கிற யோசனைகள் உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிற கர்த்தருடைய ஜீவனுடைய வெளிச்சத்தின் வார்த்தைகளுடைய தன்மையிலிருந்து வாழுகிற அனுபவங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். மேலோங்கி உமக்குள்ளாக வளர்கிற எங்களுக்கு பாக்கியங்கள் உண்டாயிருக்கட்டும். எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. உண்மை எல்லாமே எங்களுக்கு யார் உண்டு? நீர் தெய்வமாக எங்களுக்கு வழி வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் பின்பற்றுகிற கிருபைகளும் நன்மைகளும் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். வருங்காலங்களிலே ஆண்டவரே இந்த கிளாஸ் தடைபடாமல் நடக்க கிருபை செய்யும். எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவரே எங்களை சோர்வடைய செய்யாதபடி இன்னும் உமக்குள்ளாக ஊன்றி நின்று உடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாக்கியங்கள் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.